இல்ல ஆக்சுவலா நானு ஏஎம்ன்ற ஞாபகத்துல பிஎம்னு போட்டேன் ஆக்சுவலா. அதுதான் உண்மையான விஷயமே. சரி, ஏன்னா ஓகே. நான் வேற ஒரு சிந்தனையில இருந்தேன். வேற ஒரு வீடியோ ரெக்கார்ட் வேற பண்ணிட்டு இருந்தேன்னா, டக்குன்னு சரி ஓகே ஐயோ நம்ம மெசேஜ் போட மறந்துட்டோமே குரூப்ல அப்படின்றக்காக தான் சரி போட்டேன். அதையும் தப்பான டைமிங் போட்டேன் ஆக்சுவலா. அப்புறம் நான் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன் அந்த அக்காவுக்குமே. அவங்க ஜாயின் பண்றேன்னு இருக்காங்க. ஓகே, ஓகே. ஆக்சுவலா இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது தெரியுதுல்ல? தெரியுது. வீடியோ ஏன்னா எனக்கு தெரியுது. ஒரு சந்தேகம் இருக்கறனால அத உன்ட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. வீடியோ தெரியுது. ஆ சைடுல இருக்கக்கூடிய இந்த ஸ்கிரீனு, இந்த மூவ் ஆகுற ஆ ஸ்கிரீனு. அதுவும் தெரியுது. ஓகே. இன்னைக்கு ஒரு செட்டப்போட தான் வந்திருக்கேன். இன்னைக்கு உங்கள வறுத்தெடுக்கிறதுக்காக ஒரு செட்டப்போட வந்திருக்கேன் நானு. ஓகே. ம். வணக்கம் அக்கா. ஹலோ. அக்கா கேக்குதா? சவுண்ட் கேக்குது. அக்கா ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமாக்கா? ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே. வாய்ஸை பொறுத்தளவு அவனை ரெக்கார்ட் பண்ணிக்குவான். ஓகே. ஒரே ஒரு நிமிஷம்க்கா. ஓகே. ஸ்டாப் பண்ணிட்டு ஐ வில் ஷேர் ஸ்பெசிஃபிக் திங். ஓகே. உங்களுக்கு மறுபடியும் ரீஷேர் பண்ணிருக்கேன் ஸ்கிரீன் தெரியுதாக்கா? தெரியுது ப்ரோ. சின்ன உனக்கு தெரியுதுல்ல? ஆன்லைன் வீடியோல இருக்கீங்க. ஓகே. அது சின்னதா தெரியுது. உங்களோட இதா அப்போ புரியல. இல்ல அது சைடுல இருக்குது ரொம்ப சின்னதா தெரியுது. நீங்க தான் ஃபுல்லா மேக் போட்டுறீங்க. ஓ. அது ரொம்ப சிஸ்ஸா தெரியுதா? ரொம்ப லோயரா தெரியுதா? லோயரா தெரியுது. வரவங்க டக்குன்னு பார்த்தா அப்டேட் பண்ற அளவுக்கு தெரியல. ஓகே. ஆக்சுவலா அத மட்டும் தான் நான் ஷேர் பண்ணலாம்னு பார்த்தேன். பட் அது ஷேர் பண்றதுல ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. இத எப்படி ஷேர் பண்ணலாம்? பரவாயில்ல தெரியுது. பரவாயில்ல ரொம்ப தெரியாமலாம் இல்ல. ஓகே. ஆக்சுவலா வந்து நானு என்னன்னா என்னுடைய மொபைல் ஸ்கிரீனை ஷேர் பண்ணிருக்கேன் அந்த இடத்துல. என்னுடைய மொபைல் ஸ்கிரீனை ஷேர் பண்ணிருக்கேன். என்னுடைய சிஸ்டம் ஸ்கிரீனையும் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அது ரெண்டையும் ஷேர் பண்ணிருக்கனால அது கொஞ்சம் இதா தெரியுது. ஓகேவா? சரி ஓகே. சரி இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த செஷன் ஃபுல்லா வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ், அந்த சின்ன எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ நான் அதுக்காக வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா ஒரு சர்டன் அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ பைத்தான் சொல்லிட்டு ஒரு பிஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. அது அப்புறம் வந்து கோட் அகாடமிக் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது அப்புறம் வந்து பைத்தான் கோட் சாம்பிள், டேட்டா ஹேம்ப், அப்புறம் பைத்தான் லேப். இந்த நாலுமே வந்து என்னன்னா டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சின்ன டெஸ்ட் எழுதுற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் அதை யூஸ் பண்ணியே பண்ணலாம் அப்படின்றனால நான் இந்த ஸ்டெப் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து அந்த பிஒய் லாயின் பண்ண உடனே அது வந்து சின்ன கொஸ்டின் கேட்கும். அப்புறம் நம்ம மெயில் ஐடி கொடுத்து லாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரொம்பலாம் நம்ம டைப் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு ஆப்டான வந்து ஃபில் பண்ணணும். அதுதான் வந்து இதோட முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக தெரியலன்னு சொல்றதுனால ஸோ நீங்க அந்த கொஸ்டின்க்குரிய கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லுங்க. நான் ட்ராக் பண்ணி பிளேஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா the console displays whatever you put inside print. The console here is like the command line or terminal on your computer. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனோட யூசேஜ் வந்து என்னன்னா உங்க கன்சோல்ல நீங்க கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த டெர்மினல், அதாவது கன்சோல்னா டெர்மினல், அந்த டெர்மினல்ல வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப கீழே என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிரேஸ் போட்டு கொஸ்டின் மார்க் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு பிரேசஸ்குள்ளுக்கு வந்து ஹலோ வேர்ல்ட் போட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸாக்டா என்ன வரும் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து 2 கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஆஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதை அந்த இடத்துல கரெக்டா நம்ம யூஸ் பண்ணலாம்? பிரிண்ட். ஓகே. ஏன்னா அங்கேயே ஆஃப் வந்துருச்சனால நம்ம வந்து என்ன செஞ்சா மட்டும் போதும். அந்த parenthesis அங்கேயே வந்துருச்சு. ஆமா. சோ இது வந்து என்னன்னா இது மாதிரி ட்ராக் பண்ற மாதிரி அழகா வச்சிருக்கான். ஓகேங்களா? சோ இந்த அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு.
ஸோ அதனால நம்ம என்ன செய்யலாம்னா இப்படி ட்ராக் பண்ணி இங்கே பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அவன் அந்த ஃபில் பண்ணி காமிச்சிடுறான். சரிங்களா? இப்போ பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான். இதை நம்ம கீழே ரன்ன்ற ஒரு பட்டனும் கொடுத்துட்றான். நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்னா ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரன் பண்ணா ஒரு கன்சோல்ல வந்து என்ன வரும் அப்படின்றத பிரிண்டையும் இங்கே கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இப்போ வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துட்டு நீங்க வந்து உங்களுடைய பைத்தான் கன்சோல்ல ரன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு டிஸ்பிளே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூ. ஸோ இவன் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸா கொடுத்துருக்கான். ஸோ அப்போ வந்து என்னன்னா சின்ன சின்ன விஷயத்துல இருந்து உங்களை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோட பிளஸ். ஓகே, இதுக்கப்புறம் வந்து என்ன அதுக்கடுத்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வி கேன் ஈவன் பிரிண்ட் மல்டிபிள் திங்ஸ் அட் ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் திங்ஸை வந்து ஒரே டயத்தில் வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா பிரிண்ட் ஐ ஆம். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த பிரிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபில் இன் த பிளாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன நம்ம பிளேஸ் பண்ணலாம்? இந்த கொடுத்துருக்க மூணு ஆப்ஷன்ல எது பிளேஸ் பண்ணலாம்? I am a tree. ஓகே, ஸோ ரன் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, ஐ ஆம் அ ட்ரீ. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான். ஈவன் ஐ ஆம் அ கேட், ஐ ஆம் அ டாக், இது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, எது வேணாலும் ஃபிட் ஆகும். ஆமா ஆமா. ஸோ அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கான், வாட் டஸ் பிரிண்ட் டு? ஸோ டிஸ்பிளே திங்ஸ் டு த கன்சோலா இல்ல ஹெல்ப் ப்ரோக்ராமர்ஸ் பிரிண்ட் பேப்பர்? Display things to the console. ஓகே, சின்னசாமி நீயும் சொல்லலாம். ஓகே ஓகே, ஸோ இதில் எக்ஸலன்ட் வேற சொல்லிக்கிறான். ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, கெஸ். ஒரே நிமிஷம் இருங்க, நான் என்னுடைய நோட்டிஃபிகேஷனை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். பெட்டர். ஸ்லிப் மோட் போட்டா நோட்டிஃபிகேஷன் காமிக்க மாட்டான். ஓகே, ஸோ கெஸ் த அவுட்புட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் கேட்டிருக்காங்க. இதோட அவுட்புட் வந்து என்ன வரும்? ஸோ பிரிண்ட் போட்டு பிராக்கெட்குள்ள டபுள் கோட்ல பனானாஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும் இதோட அவுட்புட்? Bananas. ஓகே, ஸோ உங்களுடைய கன்சோல்ல வந்து இட் வில் டிஸ்பிளே லைக் அஸ் பனானாஸ். ஸோ ரொம்ப சின்ன லெவல்ல இருந்து போறோம்னு நினைச்சிட வேண்டாம். ஏன்னா அப்பதான் வந்து ஸ்லோலி அவனோட கான்செப்ட் வந்து புரியும். அவன் என்ன மாதிரி சால்வ் பண்ண சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. சால்வ், கண்டினியூ. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வந்துட்டான். கேன் யூ ஆர்டர் திஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் டு மேட்ச் த கரெக்ட் அவுட்புட்? ஸோ இதுதான் உங்களுடைய கரெக்டான அவுட்புட். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா உங்களை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கான். சரியா? ஸோ ஐ ஆம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வருது, அப்புறம் எ வெரி டால் அப்படின்றது செகண்ட் லைன், அடுத்து வந்து ஸ்பாட்டட் தேர்ட் லைன், அப்புறம் வந்து என்னன்னா ஜிராஃபி அது வந்து என்னன்னா ஃபோர்த் லைன்ல இருக்கு. இப்போ என்ன சொல்றான்னா ஆர்டர் பண்ண சொல்றான். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ல ஏதாவது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இது வரணும் அடுத்து இது வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க அதை கரெக்டா அந்தந்த ஆர்டர்ல அந்தந்த லைன்ல கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்காக சின்ன சின்ன விஷயத்துல இருந்து உங்களை கொண்டு வர்றான். இப்போ என்ன சொல்றான்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஐ ஆம் இருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம், இந்த ஐ ஆம்ன்றதை ட்ராக் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். ஸோ அவன் அந்த ஆர்டரிங் பண்றதுக்காக சில இதுவும் ஃபீச்சர்ஸும் வச்சிருக்கான், ரொம்ப அழகா வச்சிருக்கான். ஜிராஃபி வந்து லாஸ்ட்ல இருக்கு, லாஸ்ட் எ வெரி டால். ஓகே, ஸோ நவ் வி ஆர்டர் அந்த கோடை வந்து என்ன செஞ்சுட்டோம், நம்ம இப்போ அலைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணி போறேன் ஃபாஸ்டா. ஏன்னா பெரிய கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம டீல் பண்றதுக்கு டைம் கிடைக்கும். ஓகே, சால்வ். ஓகே, கண்டினியூ. ஓகே, வாட் பிரிண்ட் இன் பைத்தான்? இந்த கேள்விக்கு வந்து சின்ன சாமி நீ பதில் சொல்லு. ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன் மூணுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வேரியபிளா இருக்காது, கண்டிப்பா ஸ்ட்ரிங்காவும் இருக்காது. இட்ஸ் a function. Function, அது ஒரு function. ஓகே, சோ நம்ம எத்தனை 3 ஸ்டார் வாங்கிட்டோமா? சோ we continue. ஓகே, regular 3 means set select our goal. அதெல்லாம் கோல்லாம் not right now, இப்போ வேண்டாம். ஓகே, so when we put the text inside quotes in Python we create a string. Okay, continue. Okay, so far we have been using print to display strings to the console. Yes, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு நம்ம வந்து கோட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். சிங்கிள் கோட் யூஸ் பண்ணலாம், டபுள் கோட் யூஸ் பண்ணலாம், மல்டி லைன் பிரிண்ட் பண்ணணும்னா ட்ரிபிள் கோட் அல்லது ட்ரிபிள் டபுள் கோட் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இவன் ஜஸ்ட் சொல்லியிருக்கான் அதை பத்தி. ஓகே, அப்புறம் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா we can combine the strings by adding them together. ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங்கை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா we need to use plus.
கன்கார்டினேஷன் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம இப்போ 2 ஸ்ட்ரிங் மட்டும் இல்லை, மேபி ஒரு நம்பரா இருக்கு, இல்லை ஏதோ ஒரு ஃப்ளோட்டிங்கா இருக்கு அப்படின்னாலும் நம்ம என்னென்ன ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா வந்து என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா டைப் காஸ்டிங் பண்ணியிருக்கணும். ஸோ டைப் காஸ்டிங் பண்ணியிருந்தா தான் அது நல்லா தெரியும், நல்லா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரன். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. பைத்தான் டஸ் நாட் ஆட் எனி ஒயிட் ஸ்பேஸ் when we combine strings. We have to audit ourselves. ஓகே, ஸோ அவனே ஆன்சரும் கொடுத்துருக்கான். ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து என்னன்னா, நீங்க வந்து கன்கார்டினேட் பண்ணும்போது இட் நெவர் ஆட் ஸ்பேஸ். 2 கன்கார்டினேஷனுக்கு நடுவில் ஸ்பேஸ் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நீங்க எப்படி ஆட் பண்றீங்களோ அதே போல அட்டாச் ஆகும். உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங்ல வந்து ஹலோன்னு முடிஞ்சிருக்கு அப்படின்னா வேர்ல்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மெர்ஜ் ஆகுமே தவிர ஸ்பேஸ் வராது. ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினைச்சா ஒன்று அந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம ஸ்பேஸ் விடணும், இல்லாட்டினா நம்ம ஸ்பேஸ் இருக்கக்கூடியதை வந்து என்ன செஞ்சுக்கிறணும், கன்கார்ட் பண்ணிக்கிறணும். அதுதான் அவன் சொல்லியிருக்கான் அந்த எக்ஸாம்பிள்ல. ஸோ இவன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அப்புறம் உங்களை சால்வ் பண்ண சொல்றான். இப்போ வந்து இதை நீங்க சால்வ் பண்ணலாம். Sometimes it is useful to know the number of characters in a string. We can use length for this. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்க எதை யூஸ் பண்ணலாம்? எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசி யூஸ் பண்ணா என்ன லென்த் வரும்? 3 கரெக்டா வரும். ஓகே, ஹலோ வேர்ல்ட் ஸ்பேஸும் இன்க்ளூட் பண்ணி அத ஒரு லென்த்துக்கு ஒரு வெளிவரும். ஓகே, ஸ்பேஸ் ஒரு கேரக்டர், லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்கிளமேஷன்ஸ். ஓகே, சோ அப்ப இங்க எல்லாமே கன்சிடர் as a கேரக்டர். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும், இல்லாட்டினா ஒரு நம்பர் இருக்கும். ஓகே, மிஷின் வந்து எப்போதுமே நம்பர் பைனரிஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய என்ன விஷயமா என்ன சிம்பிளா இருக்கட்டும், அந்த சிம்பிள் எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்கும். அது ஆஸ்கி வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த வேல்யூவை பைனரியா தான் கன்வெர்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஏபிசின்னு யூஸ் பண்ணேன் அப்படின்னா த லென்த் ஆஃப் ஏபிசி இஸ் 3. ஓகே, அப்போ அந்த லென்ன்ற ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ வி கேன் ஈவன் ஆட் த லென்த் ஆஃப் ட்ரூ ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஆட் பண்ண முடியும். ஆட் பண்றதுக்கும் பிளஸ் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. 2 நம்பருக்கு நடுவுல பிளஸ் போட்டீங்கன்னா அடிஷன் ஆபரேஷன் நடக்கும். 2 ஸ்ட்ரிங்குக்கு நடுவுல பிளஸ் போட்டீங்கன்னா கன்கார்டினேஷன் நடக்கும். ஓகே, 11 சொல்லிட்டான். ஓகே, so what are the strings surrounded by? ஓகே, so இங்க வந்து என்னென்ன, அதாவது what are the strings surrounded by? so உங்களுடைய ஸ்ட்ரிங்கை சுத்தி என்னென்ன கேரக்டர்ஸ் வரலாம்? சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ், parentheses ஆர் print off. உன்னுடைய ஸ்ட்ரிங்கை சரவுண்ட் பண்ணி என்னென்ன கேரக்டர் வரலாம்? இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி சொன்னோம். அப்ப ஹலோ வேர்ல்டோட முன்னையும் பின்னையும் என்ன இருக்கலாம் அப்படின்றதுதான் கேள்வி. சிங்கிள் கொட்டேஷன் இருக்கலாம், டபுள் கொட்டேஷனும். ஓகே, ஆனா parentheses we can't use. so even printன்றதையும் கூட நம்ம யூஸ் பண்ணோம். printன்றது வந்து ஃபங்க்ஷன். ஓகே, அது வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு வந்து என்ன சொல்லாது, சொல்லவே சொல்லாது. ஸோ அப்போ வந்து என்னன்னா சிங்கிள் ஆர் டபுள் கோட். ஸோ இதெல்லாம் ஏன் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ப்ரோக்ராம்ல மேஜரா தப்பு விடக்கூடியது இனிஷியலா வந்து என்னன்னா இந்த விஷயங்கள் தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கியூர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஓகே, சரி. இப்போ ஹவு டு, ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னா ஹவு டு வி டிஸ்பிளே ஸ்ட்ரிங்ஸ் டு த கன்சோல். ஸோ இதுதான் அடுத்த கேள்வி. ஸோ எப்படி ஒரு கன்சோல்ல உங்களுடைய ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணுவீங்க? பிரிண்ட் ஆஃப், திஸ் இஸ் இம்பாசிபிள், லென். ஓகே, 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட்? ஒரு ஸ்ட்ரிங்கை உங்க கன்சோலுக்கு டிஸ்பிளே பண்ணணும்னா எந்த ஆப்ஷன் கரெக்ட்? print off. ஓகே, சோ முன்னாடியே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், ஒரு கன்சோல்ல பிரிண்ட் பண்றதுக்கு வந்து we need print off. ஓகே, ஓகே, சோ அடுத்து வந்து what will this program output? சின்னசாமி, இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னது? பிரிண்ட் போட்டு ஒரு பிராக்கெட் போட்டு len ஆஃப் ஒரு டபுள் கோடுக்குள்ள HEL, அப்புறம் மறுபடியும் பிளஸ் போட்டு மறுபடியும் ஒரு டபுள் கோடுக்குள்ள LO, அப்புறம் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்திருக்காங்க. இப்போ இதோட அவுட்புட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் தி அவுட்புட் ஆஃப் திஸ் ஒன்? 6. ஓகே, 1 2 3. ஓகே, 6 கேரக்டர். சோ கன்கார்டினேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க? they are seeing length. ஓகே, சோ அப்போ இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ப்ராசஸிங், அதாவது அந்த சிங்கிள் லைனை எடுத்துட்டு அந்த எக்ஸ்பிரஷனை ப்ராசஸ் பண்ணும்போது இந்த parentheses அப்புறம் என்னென்ன ஆபரேஷன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அது ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்ப உள்ள இருந்து தான் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ லைக் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கன்கார்டினேட் பண்ணும், அப்புறம் லென்த் கண்டுபிடிக்கும், அப்புறம் பிரிண்ட் நடக்கும்.
ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ஸ்டெப் வந்து உள்ள இருந்து தான் வெளிநோக்கி நடக்கும். சிலர் வந்து குழம்பிக்குவாங்க. ஸோ பிரிண்ட் தானே சொல்லியிருக்காங்க, அப்போ வந்து பிரிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுடைய இன்னர்ல இருக்கக்கூடிய அந்த பிரேசஸ் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடியது நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட இது வந்து என்னது 6. ஓகே, இட்ஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, we can also add white spaces to the beginning or end of a string. Can you display hello world to the console? ஓகேங்களா? hello world ன்னு சொல்லி நீங்க பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அந்த hello world ன்னு பிரிண்ட் பண்றதுக்கு இங்க ரெண்டு ஸ்ட்ரிங்கை நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இவங்க பிரிண்ட் கொடுத்து ஆஃப் கொடுத்து அந்த ரெண்டு ஸ்ட்ரிங் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. சோ என்ன ஸ்ட்ரிங் வரலாம் இந்த இடத்துல சொல்லுங்க. இல்ல ஹலோ வேர்ல்டோட லாஸ்ட்ல தான ஸ்பேஸ் வரும்ன்ற மாதிரி மீனிங். we can also add white space to the beginning or end of a string. So beginning லயோ endலயோ நீங்க white space ஆட் பண்ணிக்கலாம். Can you display hello space word exclamatory symbol? So என்ன இந்த நாலு ஆப்ஷன்ல எதை யூஸ் பண்ணா எனக்கு அது நடக்கும்? எந்த ரெண்டு ஸ்ட்ரிங் எடுத்தா நடக்கும்? புரிஞ்சுல? क्वेश्चन புரிஞ்சுல? ஃபர்ஸ்ட் 2 எடுத்தோம்னா ஹலோக்கு லாஸ்ட்ல ஸ்பேஸ் வரும், வேர்ல்டுக்கு முன்னாடி ஸ்பேஸ் வரும். அப்ப ரெண்டு ஸ்பேஸ் இன்டர்மீடியேட்டா வந்துரும். அப்ப அந்த ரெண்டை யூஸ் பண்ண முடியாது, அந்த காம்பினேஷன் யூஸ் பண்ண முடியாது. வேற என்ன காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம்? கீழ இருக்க ஸ்பேஸே இல்ல. ஓகே, அது யூஸ் பண்ண முடியாது. ஸ்பேஸ் நமக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால ரெண்டுமே யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சோ ரொம்ப ஈஸினா நம்ம ஹலோ ஸ்பேஸ் இல்லாதது, வேர்ல்ட் ஸ்பேஸ் வச்சிருக்குது. கரெக்ட்டா? சோ இப்போ ஹலோ வேர்ல்டுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கு. சோ அப்போ வந்து இதோட அவுட்புட் வந்து நமக்கு என்ன வந்துரும்னா ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி வந்துரும். ஓகேவா? யா, எஸ், கரெக்ட். கீப் இட் அப். ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா அடுத்த லெவல் முடிச்சாச்சு. ஸோ சின்னதா இது என்னன்னா, ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கே வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதை கத்துக்கிற, இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம கத்துக்கிற முடியும். ஓகேவா? கண்டினியூ. ஓகே, இப்போ அடுத்த செக்ஷன் போயிட்டான், அடுத்த டாபிக் போயிட்டான். வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்றத ஒரு சின்ன விளக்கத்துக்கு சொல்லியிருக்கான். லெட் அஸ் ஸ்டோர் வேல்யூஸ் இன் அ நேம். ஓகே, தென் வி கேன் யூஸ் த நேம் லேட்டர் டு ரெஃபர் டு த வேல்யூ. நம்ம ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நேம் வச்சுக்கிறோம். அந்த நேமை வந்து பின்னாடி ரெஃபர் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து என்ன செஞ்சுக்கிறோம், ரிட்ரைவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வேரியபிளோட பர்பஸ். ஓகே, இங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அனிமல் ஈக்குவல் டு லைன் சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இப்ப பிரிண்ட்குள்ளுக்க ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கொடுத்துருக்கான். இந்த பிரிண்ட்குள்ளுக்க என்ன வரும் அப்படின்றது அவனோட கேள்வி. நான் ஆன்சர் பண்ணலாமா? பண்ணுங்க. அனிமல். ஓகே, ஏன்னா அனிமல்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கான். நம்ம இங்க லைன் சொல்லி மறுபடியும் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ட்ரிங்கா ஏற்கனவே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடத்துல இருந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அதை தூக்கி பிரிண்ட்ல கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ என்ன செஞ்சிடும், ரிட்ரைவ் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ வேரியபிளோட யூசேஜ் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு முக்கியமானது. ஸோ நீங்க எங்க வேணாலும் உங்க ப்ரோக்ராம் கோட்ல என்ன செஞ்சுக்கலாம், அந்த வேரியபிளை ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுதான் அதோட அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ ரன். ஓகே, இட்ஸ் பர்ஃபெக்ட். குட். ஓகே, இப்போ அடுத்தது. நவ் யூ ட்ரை செட் அனிமல் ஈக்குவல் டு த வேல்யூ லைன். இது ரொம்ப சிம்பிள். முதல்லயே அவன் ஆன்சர் சொல்லிட்டான். ஸோ இதை வந்து மாத்தி கேட்டிருக்கான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஏன் இது கொடுத்துருக்கான் அப்படின்னா எது வேரியபிள் எது வேல்யூ அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ வேல்யூன்றது வந்து நம்பரா இருக்கலாம், இல்ல ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இல்ல பைனரியா இருக்கலாம். இந்த ஃபார்மேட்ல ஏதாவது ஒண்ணுல இருக்கணும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேல்யூன்னு சொல்லுவாங்க. வேரியபிள் சொல்லும்போது அது முக்காவாசி டைம் வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல தான், கேரக்டர்ஸ்ல தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஆனா அதுக்கு டபுள் கோடோ சிங்கிள் கோடோ ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. சரிங்களா? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காது. ஈவன் ஸ்பேஸ் கூட இருக்காது. சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்கோர் இது மாதிரி மட்டும் தான் எக்ஸஸா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கேரக்டர் இருக்கும், அண்டர்ஸ்கோர் இருக்கும், there is no ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இதெல்லாம் வந்து வேரியபிள்ல வரக்கூடியது. வேல்யூன்னு சொல்லிட்டோம்னா அது வந்து நம்பரா இருக்கலாம், ஃப்ளோட்டிங்கா இருக்கலாம், இல்ல டபுள் கோட்ல இருக்கலாம், சிங்கிள் கோட்ல இருக்கலாம், இல்ல வந்து பைனரியா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு கேட்டிருக்க இந்த கேள்விக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஆன்சர் என்னன்னா அனிமல் இஸ் அ வேரியபிள். ஏன்னா வந்து பிரிண்ட்ல வந்து அனிமல் தானே கால் பண்ணிருக்காங்க. அப்போ அனிமல்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்கணும். லைன் டபுள் கோட் வச்சு வந்திருக்கனால அது வந்து வேல்யூ. ஓகே, ஸோ ஒரு வேரியபிள் வேல்யூக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை இந்த எக்ஸாம்பிள் வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். ஓகே, கண்டினியூ. We can print variables just like strings. Give it a go. ஓகே, இது சும்மா ஜஸ்ட் ஒரு மாதிரி சொல்லியிருக்கான். ஜஸ்ட் அதே எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கான். ஸோ ஒரு
வேரியபிளை பிரிண்ட் பண்ணலாம், எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்றோமோ அது மாதிரி அப்படின்றதுக்காக. ஸோ அதே தான் லயன் அனிமல் இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா அந்த வேரியபிள கூடிய டேட்டாவை எடுத்து நமக்கு காமிக்கும். 3 எக்ஸாம்பிளும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கான். இந்த கொஸ்டினுக்கு வந்து சின்ன சாமி ஆன்சர் பண்ணேன். கம்பைனிங் வேரியபிள் இஸ் பிரிட்டி ஈஸி டு, அதாவது கம்பைனிங்னா சேர்க்கிறது. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ லைன்றதுல வந்து லைன்ற ஒரு வேரியபிள் வந்து லைன்ற ஸ்ட்ரிங் வச்சிருக்கான். ஜீப்ரான்றதுல வந்து ஒரு ஜீப்ரான்ற ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கான். இப்போ என்ன சொல்றான்னா பிரிண்ட் லயன் ஜீப்ரா. ஸோ அதாவது வந்து என்னன்னா இந்த லைனையும் ஜீப்ராவையும் சேர்க்கணும், கம்பைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்போ இங்க கம்பைன் பண்றதுக்குன்னா என்ன அர்த்தம்னா கன்கார்டினேட் பண்றதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ என்ன சிம்பிள் வந்து கன்கார்டினேஷனோட சிம்பிள்? ஓகே, தட்ஸ் இட், அவ்வளவுதான். ஸோ இது இடத்துக்கு வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பிளஸ் சிம்பிளை வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து 2 ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் நான் பிளஸ் யூஸ் பண்ணேன்னா கன்கார்டினேஷன் ஆகுது. 2 நம்பர் 8 + 5னா கன்கார்டினேஷன் ஆகாது, என்ன ஆகும்? அடிஷன் ஆகும். சரியா? அப்போ ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு வேற மாதிரி அந்த பிளஸ் ரியாக்ட் ஆகுது, இன்னொரு செட் ஆஃப் வேல்யூக்கு வேற மாதிரி ரியாக்ட் ஆகுது. அததான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ப்ரோ இந்த டயத்துல நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். நான் ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டர் செய்யறப்ப அடிஷன் செஞ்சப்ப ஒரு வேரியபிள்ல 2 நம்பர்ஸ இன்புட்டா நான் வாங்கிக்கிட்டு ஏ ஏ ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் சி அப்படிங்கிற மாதிரி நான் செஞ்சேன். பட் வந்து இது வந்து ரெண்டுமே அடிஷன் நம்பர்ஸா வாங்கிக்கிட்டு நான் வந்து ஆட் பண்றப்ப எனக்கு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அந்த நம்பரை கொடுத்துச்சே தவிர ஆட் பண்ணல. அப்ப என்ன தெரியுமா செஞ்சேன்? இன்டீஜரா வந்து நான் இன்புட்டை வாங்கி கன்வெர்ட் பண்ணாதான் அடிஷன் பண்ணுது. ஆமா ஆமா, ஆக்சுவலா வந்து என்னன்னா நீங்க இன்புட்னு சொல்லி வாங்கும்போது உங்களுக்கு உங்களோட யூசர் கொடுக்கக்கூடிய இன்புட் எல்லாமே ஸ்ட்ரிங்கா தான் வரும். ஓகே, சோ ஸ்ட்ரிங்கா ஒரு தடவை அது வச்சிருச்சு ஒரு நம்பரை, என்ன நீங்க டபுள் கோட்ல கொடுக்கலாம்ல, டபுள் கோட் 10ன்னு கூட கொடுக்கலாம். அப்ப அந்த 10ன்றது வந்து நம்பரா எடுத்துக்காது, இட் டேக் இட் அஸ் a string. ஓகே, நீங்க எப்ப வந்து டபுள் கோட் இல்லாம நார்மலா வெறும் ஈக்குவல் டு 10 கொடுக்குறீங்களோ அப்பதான் அது நம்பர்னு சொல்லி சென்ஸ் பண்ணும். ஓகேவா? நீங்க இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது என்ன என்டர் பண்ணாலும் இட் கன்வெர்ட் அஸ் a string. அப்ப நீங்க அதை மறுபடியும் ரிவர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு டைப் காஸ்ட் பண்ணணும், எக்ஸ்பிளிசிட்டா சொல்லணும் இது வந்து இன்ட், நீ இன்ட்டா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இன்ட் கன்வர்ஷன் வந்து பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் அடிஷன் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இது வந்து பேசிக்கா எல்லாருமே இனிஷியலா மீட் பண்ணக்கூடிய சின்ன இஷ்யூஸ் நீங்க சொன்னது. ஆக்சுவலி இது டிஃபால்ட்டா இந்த பிளஸ் உடைய என்ன பண்ணுதுன்னா கன்கார்டினேஷன் தான் இதோடைய, நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பிளிசிட்டா நம்ம கொடுக்காம இம்ப்ளிசிட்டா இருக்கிற உங்களுடைய வேல்யூவோட டைப்பை பொறுத்து தான் அந்த இது மாறும். உங்களுடைய வேல்யூ வந்து இஃப் இட் இஸ் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன், அது வந்து டிஃபால்ட்டா கன்கார்டினேஷன் கிடையாது. ஓகேங்களா? உங்களுடைய வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா இருந்தா தான் கன்கார்டினேஷன், உங்க வேல்யூ வந்து நம்பரா இருந்துச்சுன்னா அடிஷன். ஓகேங்களா? ஏன் இதை நான் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு ட்ரை பண்ணனால தான் அது கன்கார்ட் ஆயிருக்கு. இப்போ a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 20, 10 20 நம்பர். இதே வந்து நான் a ஈக்குவல் டு டபுள் கோட் 10, b ஈக்குவல் டு டபுள் கோட் 20 கொடுக்குறேன்னா ஏவும் பியும் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய வேல்யூ நோட்டேஷன் வந்து எப்படி அந்த வேரியபிள்ல இருக்கு, ஸ்டோரா இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் அந்த டைப்பை வந்து மெஷர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து நம்பரா இருக்கும்போது பிளஸ் கொடுத்தீங்கன்னா ஏவையும் பியையும் ஆட் பண்ணி உங்களுக்கு 13 கொடுத்துரும். இதே வந்து அது ஸ்ட்ரிங்கா வச்சுட்டு நீங்க பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா 10 20 அப்படின்னு சொல்லி சேர்த்து சொல்லும். சரிங்களா? இப்போ நீங்க இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது வாட் எவர் அந்த யூசர் வந்து கொடுக்குறாங்களோ இன்புட், அதை வந்து என்ன செய்யும்னா கன்வர்ஷன் பண்ணாது, அதை ஸ்ட்ரிங்கா தான் ஸ்டோர் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் யுவர் வேல்யூன்னு கொடுத்துருக்கீங்க. அப்ப அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது கண்டிப்பா யூசர் என்ன செய்யும்? என்டர் யுவர் வேல்யூன்னு சொல்லி கேட்கும். அப்ப யூசர் வந்து 10ன்னு என்டர் பண்றான்னு வச்சுக்கோங்க. இப்ப 10ன்றது ஸ்ட்ரிங்கா தான் ஏல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ டிஃபால்ட் இன்புட்டோட ரிட்டர்ன் டைப் வந்து என்னன்னா ஸ்ட்ரிங். அங்கதான் டிஃபால்ட் வந்து அவுட்புட், அது ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங். ஓகேங்களா? உங்களுடைய பிளஸ்க்கு வந்து டிஃபால்ட் கிடையாது, பேஸ்ட் ஆன் ஆப்பரண்ட பேஸ் பண்ணி அந்த பிளஸ் வந்து ஆக்ட் பண்ணும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரிஞ்சு ப்ரோ. ஓகே, ரன். ஓகே, சக்சஸ். ஓகே, அடுத்து வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா we need to be careful to never use a variable before we define. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது இன்சியலைஸ் பண்ணிட்டோ அல்லது அதை வந்து அசைன் பண்ணிட்டோ நீங்க என்ன செய்யலாம், எங்க வேணாலும் ரெஃபர் பண்ணலாம்.
நீங்க இனிஷியலைஸே பண்ணல, ஆனா ரெஃபர் பண்ணீங்கன்னா நடக்காது. ஓகேவா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 10 மாசத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பிறக்க போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க ஒரு பேர் வைக்க போறாங்க. அப்ப அந்த பேர் வச்சு கூப்பிடும்போது அந்த குழந்தை வந்து என்ன செய்வான்? வருவான். ஓகேங்களா? இதுவே குழந்தை பிறக்கல. ஆனா அவங்க மனசுல ஒரு பேர் இருக்கு. சரியா? பட் அத வெளிய இருக்கிறவங்க யார் கூப்பிட்டாலும் வருவாங்களா யாராவது? வரமாட்டாங்க. அதே போல தான். வேரியபிளுமே. நீங்க எப்போ அசைன் பண்ணி அத செட் பண்ணி வைக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன செய்ய முடியும்? ரெஃபர் பண்ண முடியும். சரிங்களா? சிலர் வந்து இந்த தப்ப வந்து அதிகமா பண்ணுவாங்க. சில இடங்கள்ல லாஜிக்கலா பண்ணுவாங்க. சில ஃபங்ஷன்லாம் வந்து என்னன்னா, அந்த வேரியபிள யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அது தோணவும் தோணாது. பட் அவங்களுக்கு வந்து எரர் அடிக்கும்போது தான், ஐய்யயோ! நல்லுன்னு எரர் அடிக்குது. ஐயோ! நன்னுன்னு எரர் அடிக்குது. அப்ப நம்ம வந்து அந்த வேரியபிள் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். அப்ப அத நம்ம கொண்டு போய் இனிஷியலைஸ் பண்ணணும்னு இனிஷியலைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது எல்லா டெவலப்பரும் விடக்கூடிய ஒரு சின்ன பேசிக்கான மிஸ்டேக். சோ இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத அவன் சொல்றான். சரிங்களா? இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அனிமல்னு போட்டிருக்கான். அனிமல்ன்றது வந்து ஒரு வேரியபிள். ஏன்னா சிங்கிள் கோட்லயோ, டபுள் கோட்லயோ இல்ல. அப்ப அனிமல்ன்றது வந்து ஒரு வேரியபிள். அப்ப அந்த வேரியபிள வந்து அது ட்ரை பண்ணும். அந்த ரெஃபரன்ஸ் இருக்கா, அந்த மெமரி இருக்கான்னு ட்ரை பண்ணும். இல்லன்றபோது அது வந்து என்ன செஞ்சிரும்னா, நன்னுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிரும். ஓகேங்களா? சோ நன்னுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். இப்ப பரவால்ல இது வந்து பிரிண்ட் நன்னுன்னு பிரிண்ட் பண்ணிருச்சு. இப்ப வேற எங்கேயாவது ஏதாவது ஒரு ஆப்பரேஷன் யூஸ் பண்றீங்கன்னா, என்ன செஞ்சிரும்னா எரர் த்ரோ பண்ண ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? அதனால வந்து கண்டிப்பா இன்சுலேட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இல்லன்னா இந்த பாருங்க, நேம் எரர். நேம் அனிமல் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகேவா? சோ இந்த மாரி ஒரு எரர் வரும். இந்த மாரி ஒரு எரர நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, எங்கேயோ ஒரு வேரியபிள இனிஷியலைஸ் பண்ணல அப்டின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. Once we have assigned a variable a value, we can update the variable by setting it to a new value. Can you guess the output of this program? ஓகே. அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்டின்னா, ஒரு தடவ நீங்க ஒரு வேரியபிள கிரியேட் பண்ணி ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டீங்க. மறுபடியும் அந்த வேரியபிள் வந்து என்ன செய்றீங்க? அசைன் பண்றீங்க வேற ஒரு வேல்யூவோட. அப்போ அதோட வேல்யூ வந்து என்ன ஆயிருக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு ஒரு சின்ன ப்ரோகிராம் குடுத்திருக்கான். அதோட அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்கான். சோ அனிமல் ஈக்குவல் டூ லைன். மறுபடியும் அடுத்த ஸ்டேட்மென்ட்ல அனிமல் ஈக்குவல் டூ ஜீப்ரா. இப்போ பிரிண்ட் அனிமல்னு போட்டிருக்கான். இப்போ இதோட அவுட்புட் வந்து என்னவா வரும்? ஜீப்ராவா இருக்கும். ஓகே. பிகாஸ் அந்த வேரியபிள் வந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? அசைன் பண்ண அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ மெமரின்றது வந்து இட் கேரி சம் வேல்யூ. த்ரூ அவுட் ப்ரோகிராம்ல இந்த வேரியபிள் தான் கீ பிளேயர். ஓகேங்களா? சோ கரெக்ட்டா என்ன மெமரில என்ன வேல்யூ வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு முக்கியமான விஷயமே. அத பேஸ் பண்ணி தான் உங்க லாஜிக்கல் அந்த இதே வந்து பில்டப் ஆகும். ஓகேவா? சாரி ஜீப்ரா. இசட் ஜீப்ரா. ஓகே. ரன். இட்ஸ் ஃபைன். ஓகே. சோ இப்ப அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, we have to bit careful about what we name our variable. நம்ம வேரியபிளுக்கு நேமிங் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கானா ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்து ஈக்குவல் டு லைன் கொடுத்திருக்கான். இப்ப இந்த இடத்துல என்ன மாதிரியான வேரியபிள் வரலாம் அப்படின்னு சொல்லி அவன் சில லிஸ்ட் கொடுத்திருக்கான். பட் அவன் கொடுத்த லிஸ்ட் வந்து இட்ஸ் நாட் ஆப்டட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வேரியபிளை பத்தி சொல்லும்போது இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து நீங்க அனிமல்னு கொடுத்தீங்க இட்ஸ் ஓகே ஃபைன். இதே வந்து அனிமல் ஸ்டாரு இல்ல அனி டாட் மல் ஓகே இல்லனா முன்னாடி வந்து என்னன்னா சம்திங் லைக் கொஸ்டின் மார்க் அனிமல். ஸோ இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தானா வி கேன் இது வந்து கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த கொஸ்டின் வந்து இப்போ நமக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா வேரியபிள் நேம்ன்றது வந்து என்னன்னா வித்தவுட் ஸ்பெஷல் கேரக்டர் இல்லாம வரணும். பைத்தானை பொறுத்தளவு அண்டர் ஸ்கோர் வரலாம். ஓகேங்களா? நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இது மாதிரியான சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஒன்னு. ரெண்டாவது வந்து என்னன்னா ஒரு டெவலப்பர் ஒரு புரோகிராமர் வந்து என்ன செய்யணும் ஒரு வேரியபிளுக்கு நேம் வைக்கும்போது ப்ராப்பரா நேம் வச்சா தான் பின்னாடி மெயின்டைன் பண்ண முடியும். சும்மா இஷ்டத்துக்கு ஏ பி சி டின்னு வச்சுட்டு பின்னாடி நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வந்து பார்க்கும்போது ஏனா என்ன பீனா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்கு பதிலா என்ன செய்வாங்க அப்படின்னா அழகா அந்த பர்டிகுலர் வேல்யூவை கேரி பண்றக்கூடிய அந்த வேரியபிளுக்கு வந்து நல்ல ஒரு பேர் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நேம் வைக்கிறதுக்கு காரணம் வந்து என்னன்னா பின்னாடி ஈஸியா மெயின்டைன் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அனிமல் தான் ஆன்சரு. பட் இந்த கொஸ்டின் வந்து இட்ஸ் நாட் ஹெல்ப்ஃபுல். ரொம்ப ஹெல்ப்ஃபுல் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. வாட் கேன் யூ ரிமெம்பர் அபவுட் வேரியபிள்ஸ் அண்ட் ஒய் ஆர் தே யூஸ்ஃபுல் இன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ வேரியபிளை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ அதனால ப்ரோக்ராம்ல என்ன யூஸ்? சில ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கான். அது கரெக்டான ஆன்சரா இல்லையான்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. நான் அந்த லைனை செலக்ட் பண்றேன். மல்டிபிள் லைன் செலக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தே ஸ்டோர் மெனி வேல்யூஸ் இன் அ சிங்கிள் நேம். இது கரெக்டா? கரெக்ட். Okay, they set many names to the same value.
கரெக்டா? கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் வேல்யூஸ்க்கு சிங்கிள் நேம் சொன்னான். இப்போ என்ன சொல்றான்? மெனி நேம்ஸ்க்கு சேம் வேரியபிள் வேல்யூ, அதாவது சேம் வேல்யூ வந்து செட் பண்ற மாதிரி. இப்போ a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 10, c ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்றோம். ஸோ அது மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? செட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ பாசிபிள். பட் ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண விடுறான். ஓகே, அப்போ வந்து கரெக்டானதை நம்ம சொல்லணும். ஓகே, அப்போ அடுத்தது பார்க்கலாம். They use the same value in many places. They use the same value in many places. இது கரெக்டா? They use same value in many places. So அந்த வேரியபிள் ஒரே லோக்கலா வேல்யூவை வந்து ஏகப்பட்ட இடத்துல யூஸ் பண்ணா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டன்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 10 இருக்கு. த்ரூ அவுட் ப்ரோக்ராம்ல a ஈக்குவல் டு 10 தான் இருக்க போகுது அப்படின்னா அது வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, சேம் வேல்யூ தான் இருக்க போகுது. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து என்னன்னா they use many values in the same place. ஸோ எனக்கு பொறுத்தல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. they store many values in a single name. பட் ஐ எம் நாட் ஷுர் எது கரெக்ட்னு சொல்லி எனக்கும் கரெக்டாக தெரியல. ஓகே, ஏன்னா பிகாஸ் தியரட்டிக்கலாக வந்து ஏகப்பட்ட ஆன்சர்ஸ் இருக்கும். ஐ கிவ் த சால் a variable stores only value. ஓகே, ஸோ ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லி கணக்கில் எடுத்திருக்கான். they set many names to the same value. They use the same value in many places. They use many values in same place. சரி, ரெண்டாவது என்னதான் ஆன்சர் சொல்ல வர்றான்? கண்டினியூ. ஓகே, அது நம்ம தப்பு பண்ணிட்டோம். அது பின்னாடி போய் ஆன்சர் பார்க்க முடியாது. சரி, ஓகே. ஸோ அவன் வந்து ஏதோ ஒரு கன்சிடரேஷன்ல சொல்றான், பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டிஃபரெண்ட். ஓகே, கேன் யூ அப்டேட் அ வேரியபிள் இன் பைத்தான் ஆஃப்டர் யூ கிரியேட் இட்? ஸோ கேன் யூ அப்டேட் த வேரியபிள் இன் பைத்தான் ஆஃப்டர் யூ கிரியேட் இட்? நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? வேரியபிள் நேமையே மாத்துற மாதிரி கேக்குறாங்களா? இல்ல கேன் யூ அப்டேட் அ வேரியபிளை வந்து அப்டேட் பண்றது, லைக் வேல்யூ வச்சு a ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டேன், ஏவை வந்து அப்டேட் பண்ணலாமா? பண்ணலாம். நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கான். எஸ், அப்டேட் பண்ணலாம். ஆனா சிலது வந்து அப்டேட் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஏன்றது வந்து ஒரு டீபிளா வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு டீபிள்ஸா வச்சுட்டேன் அப்படின்னா அந்த ஏ வந்து நான் என்ன செய்ய முடியாது? அப்டேட் பண்ண முடியாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏன் டீபிள்ஸ்ன்றது வந்து இஸ் மொரலஸ் லைக் அஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அதை நீங்க ஒரு தடவை நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்மளால ரெண்டு விதமாவும் ஆன்சர் சொல்லலாம். ஆனா பட் அவனோட ஆன்சர் என்னன்றது நமக்கு தெரியல. சரியா? ஒரு வேரியபிள் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் அப்டேட். இட்ஸ் அ ஜெனரல் டேர்ம். பட் டீபிள்ஸை பொறுத்தளவு வந்து யூ காண்ட் அப்டேட் பிகாஸ் இட் கன்சிடர்ஸ் அ கான்ஸ்டன்ட். நான் எஸ்ன்னு போறேன், என்ன சொல்றான்னு பார்ப்போம். யா, அவன் வந்து நம்ம முன்னாடி எடுத்த அதே மீனிங்ல தான் எடுத்திருக்கான். கண்டினியூ. கேன் யூ ஆர்டர் திஸ் லைன்ஸ் ஸோ தட் த ப்ரோக்ராம் பிரிண்ட்ஸ் டைகர்ஸ் ஆர் என்னது ஃபேசியஸ் சம்திங் ஒரு வேர்ட் போட்டிருக்கான். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன செஞ்சிருக்கான்னா இங்க வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர்டர் பண்ண சொல்றான். ஸோ யார் ஆர்டர் பண்றது? தெரியுதா இருந்தது ஆக்சுவலா உங்களுக்கு தெளிவா இந்த ஸ்கிரீன்? தெரியுது தெரியுது ப்ரோ, தெரியுது. டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் லைன் எது வரும்? ஃபர்ஸ்ட் லைன் வந்து அனிமல், செகண்ட் டிஸ்கிரிப்ஷன், தேர்ட் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து பிரிண்ட் பண்றாங்க. ஓகே, இட்ஸ் ஃபைன். கரெக்ட்டா? ஓகே, ஐ கிவ் சால்வ். யா, ஓகே, நெக்ஸ்ட். நம்ம 2 ஸ்டார், ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டோம். ரிவ்யூ கொடுக்கலாம். என்னதான் போட்டிருக்கான்னு பார்ப்போம். யா, they use the same value in many places. ஓ, ஓகே. அதாவது வேரியபிள்ன்றது வந்து என்ன சொல்றான் அப்படின்னா ஒரே வேல்யூ வச்சிருக்கோம். நீங்க அந்த வேரியபிளை ரெஃபர் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த ரெஃபர் பண்றதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின் இருந்திருக்கு. ஸோ அதை தான் அவன் வந்து மீன் பண்ணிக்கிறான். ஒய் ஆர் தே யூஸ்ஃபுல் இன் ப்ரோக்ராம்? ஏன் அது ப்ரோக்ராம்ல யூஸ்ஃபுல்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்றான்னா நீங்க ஒரு தடவை ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டீங்க, a ஈக்குவல் டு 10 செட் பண்ணிட்டீங்க. அப்போ த்ரூ அவுட் ப்ரோக்ராம்ல அந்த ஏவை வந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா அந்த 10ன்ற வேல்யூ வந்து என்ன செஞ்சிடும்? உங்களுக்கு கிடைச்சிரும். எந்த பிளேஸ்ல யூஸ் பண்ணாலும் கிடைச்சிரும்.
அதுதான் வேரியபிளோட முக்கியமான யூஸ். ஆமா, எஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து மெமரியில தானே வைக்கிறோம். ஸோ மெமரியில வச்சுட்டு மெமரில இருந்து ரிட்ரைவ் பண்றதுக்கு தான் அந்த வேரியபிள் நேம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்போ அவன் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கரெக்ட். ஓகே, ஸோ கண்டினியூ. அடுத்தது போயாச்சு. இன் பைத்தான் வி கேன் ஈஸிலி மேனிபுலேட் நம்பர்ஸ். ட்ரை பிரிண்டிங் ஏ நம்பர். ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்றதுக்கு சிங்கிள் கோட் டபுள் கோட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு நம்பருக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டைரக்டா கொடுத்து அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கான். Integers in Python are whole number like 5, 8 or -100. ஓகே, ஸோ இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு பிரிண்ட் போட்டு இதுல இருக்கக்கூடிய எந்த நம்பர் வந்து இன்டிஜர்னு கேட்டிருக்கான். பட் ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஃப்ளோட்டிங்கு, அப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆல்ரெடி இருக்கிற நம்பரே கொடுத்துருக்கான். ரொம்ப ஈஸி தான். நான் என்ன செய்யறேன் அப்படின்னா -100 எடுத்து போடுறேன். ரன். எஸ். நாட் ஆல் நம்பர்ஸ் இன் பைத்தான் ஆர் இன்டிஜர்ஸ். ஓகேங்களா, எல்லா நம்பருமே இன்டிஜர்ஸ் கிடையாது. a number like 3.1415 is called as a float. It's called a float since it has a decimal point. எதுக்கெல்லாம் decimal point வருதோ அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா float னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இங்க வந்து float அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3.14. ஏன் 3 வந்து float இல்ல அப்படின்னா 3 வந்து it is a integer. ஓகேங்களா, ஏன்னா அது வந்து முழு நம்பரா இருக்கு. சரிங்களா, ஸோ 3.14 தான் இதோட ஆன்சர். ஸோ அவனே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஒரு மீனிங் கொடுத்துருக்கான். ரன். ஓ சாரி, என்ன சொல்லியிருக்கான்? ஓ சாரி, இன்டிஜர் தான் எடுக்க சொல்லியிருக்கானா? சாரி சாரி சாரி, நான் தப்பா ட்ராக் பண்ணி போட்டேன். ரன். ஓகே, ஏன்னா அவன் இன்டிஜர் தானே கேட்டிருக்கான். சாரி. ஓகே, we can also store integers in a variable. எஸ், லைக் எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஹலோ வேர்ல்டு, லயன், ஜீப்ரா இதெல்லாம் ஸ்டோர் பண்ணமோ ஒரு நம்பரையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு இன்டிஜரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இன்டிஜரை ஸ்டோர் பண்றதுக்கு டபுள் கோடோ சிங்கிள் கோடோ எதுவும் தேவையில்லை. கொடுக்காம கொடுத்தாதான் அது நம்பரா சென்ஸ் பண்ணும். இல்ல டபுள் கோட் வச்சு கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்கா தான் சென்ஸ் பண்ணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பிரிண்ட் எக்ஸ்ன்றது வந்து என்ன, அந்த வேரியபிளுக்கு கூடிய வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். எக்ஸ்ன்றது வந்து ஒரு இன்டிஜர். ஸோ அதனால 5ன்றது நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, தட்ஸ் இட். we can overwrite the value of an integer variable just like any other variable. எப்படி நம்ம மற்ற வேரியபிளை வந்து அப்டேட் பண்றோமோ அதே போல இன்டிஜர் வேரியபிளை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். லைக் அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 30 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யலாம், அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 0, 1 அல்லது ஏதாவது சம்திங் ஒரு வேல்யூ வச்சு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்க ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேட்கறேன் உங்ககிட்ட. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்னன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு வச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் எக்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோடுக்குள்ள ஹலோ வேர்ல்டுன்னு வச்சிருக்கேன். ஓகேவா, பிரிண்ட் எக்ஸ் அப்படி சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கேன். இப்போ இங்க 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா ரன் ஆகுமா, ரன் ஆகாதா? இல்ல இன்னொரு முறை சொல்லுங்க. சாரி. ஓகே, சோ என்னுடைய ப்ரோகிராம்ல 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் x = 10. ஓகேங்களா, செகண்ட் லைன் வந்து என்னன்னா x = டபுள் கோட் போட்டு ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்திருக்கேன். ஓகேங்களா, சோ தேர்ட் லைன் வந்து பிரிண்ட் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 லைன் கோட் வந்து ரன் ஆகுமா, ரன் ஆகாதா? ரன் ஆகும். பட் லாஸ்ட்ல நீங்க என்ன அசைன் பண்ணிருக்கீங்களோ அதை எடுத்துக்கிட்டு இது பிரிண்ட் ஆகும். என்ன 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 எடுத்திருக்கேன் ஆக்சுவலா லாஸ்டா? ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 10 அசைன் பண்ணிருக்கீங்க, செகண்ட் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு அசைன் பண்ணிருக்கீங்க. அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து அதை வந்து எரேஸ் பண்ணிட்டு நீங்க செகண்டா என்ன அசைன் பண்ணிருக்கீங்களோ ஹலோ வேர்ல்டு அதை எடுத்துக்கிட்டு இது டிஃபால்ட்டா எடுத்து. சோ ஒரே மாதிரியான ஒரே டைப் ஆஃப் வேல்யூஸை மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சில வந்து இது பாசிபிள் கிடையாது. சரியா, இப்ப சில போயிட்டு x = 10 கொடுத்துட்டேன். மறுபடியும் வந்துட்டு நான் என்ன செய்யறேன், x = hello world கொடுத்தேன்னா எரர் த்ரோ பண்ணிரும். ஆனா பைத்தான்ல அப்படி கிடையாது. இட் இஸ் டைனமிக் டைப் அண்டர்ஸ்டாண்டிங்னால நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூக்கு ஏத்தாப்புல அந்த பர்டிகுலர் வேரியபிளோட டைப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட மெமரி வந்து மாறுதோ மாறலையோ, ஆனா அந்த டைப் வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்ன மாதிரியான வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன். கண்டினியூ. We can even convert a string to a number using in function. Okay, so இப்படி டைரக்டா ஒரு ஸ்ட்ரிங்கை நம்பரா மாத்தக்கூடியது. ஓகேங்களா, இப்போ நான் முன்னாடி சொன்னேன் x = 10 சொன்னேன், x = hello world சொன்னேன். அப்போ வந்து என்னன்னா x = 10 வரும்போது x வந்து இன்டிஜரா இருக்கும். அதே hello world சொல்லும்போது x வந்து என்ன செஞ்சிடும், ஸ்ட்ரிங்கா மாறிடும். இப்படி எக்ஸ்ன்றது வந்து டைனமிக்கா மாறிக்கிட்டே இருக்கு. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேல்யூ கொடுத்திருக்க வேல்யூக்கு தக்கன டைப்பை வந்து அதுவே வந்து என்ன செஞ்சுக்கும், மாத்திக்கும். ஆனா நான் கொடுத்திருக்க வேல்யூ வந்து
ஒரு ஸ்ட்ரிங் தான். ஆனா அதை வந்து எனக்கு இன்டா நீ கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இன்ட் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஓகேங்களா? ஒரு தியரட்டிக்கலா ஒரு விஷயமும் நம்ம கத்துக்கறணும் கண்டிப்பா. ஸோ அதுக்காக தான் இதை சொல்றேன் உங்களுக்கு. சரியா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா இன்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை என்ன செய்யும்? இன்டிஜரா மாத்தும். இப்போ டபுள் கோட்ல வந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து எப்படி இருக்கணும்? நம்பர் ஸ்ட்ரிங்கா இருக்கணும். நீங்க போயிட்டு ஹலோ வேர்ல்ட்னு கொடுத்துட்டு அதை வந்து இன்டா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன செஞ்சிடும்? இட் த்ரோ த எரர். ஏன்னா ஹலோ வேர்ல்ட்ன்றது வந்து ஸ்ட்ரிங், நேச்சராவே ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? ஸோ நேச்சராவே அது ஒரு டெக்ஸ்ட் தான். அந்த டெக்ஸ்ட் நான் நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஆனா ஒரு ஸ்ட்ரிங், ஒரு டபுள் கோடுக்குள்ளுக்க 100 இருக்கு, 200 இருக்கு. டபுள் கோடுக்குள்ளுக்க 100 200 வந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரிங் தான் சொல்லுவாங்க. அதை நீங்க கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற போது நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? இன்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ். இன்ட், எஸ்டிஆர், ஃப்ளோட், ஸோ லிஸ்ட், செட். ஸோ இது மாதிரி என்னென்ன டேட்டா டைப் இருக்கோ அந்த நேம்லயே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? Run, continue. If we try to convert a string that does not contain a number, Python will show as an error. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஸோ நீங்க உள்ளுக்கு கொடுத்த டபுள் கோட்ல கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நம்பர் ஸ்ட்ரிங்கா இருந்தா தான் இன்ட் வந்து கன்வெர்ட் பண்ணும். ஒரு நம்பர் ஸ்ட்ரிங்கா இல்ல அப்படின்னா என்ன செய்யாது? கன்வெர்ட் பண்ணாது. அதுக்கு என்ன மாதிரியான எரர் வரும் அப்படின்றத நம்ம ரன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ ரன் பண்றேன். என்ன சொல்றான்? வேல்யூ எரர். ஓகேங்களா? எப்போ உங்களுக்கு உங்களுடைய பர்டிகுலர் வேல்யூவை வந்து டைப் காஸ்டிங் பண்ண முடியலையோ பைத்தான்னால, அப்போ வந்து அது என்ன சொல்லுன்னா வேல்யூ எரர் அப்படின்னு சொல்லி த்ரோ பண்ணிரும். இதுக்கு முன்னாடி ஒரு எரர் பார்த்தோம். ஓகேங்களா? நேம் எரர் அப்படின்னா அந்த வேரியபிள் இல்லைன்னு அர்த்தம். வேல்யூ எரர் அப்படின்னா இட் இஸ் நாட் அ கரெக்ட் வேல்யூ ஃபார் தட் பர்டிகுலர் கன்வர்ஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து உங்களுடைய மெமரியில அப்பப்போ ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துல வந்து வேல்யூ எரர்னு பாக்குறீங்க அப்படின்னா அங்க வந்து ஏதோ ஒரு டைப் காஸ்டிங் ப்ராப்பரா நடக்கல அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா சில நேரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூசர் இருக்கான்ல, அவன் கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து ஸ்பேஸ் வச்சு கொடுத்துருவான். லைக் ஸ்பேஸ் விட்டு 15 கொடுத்துருவான், இல்ல 50 வச்சுட்டு ஸ்பேஸ்னு கொடுப்பான். அப்போ வந்து எப்போ ஸ்பேஸ் வருதோ அப்போ அது வந்து என்னது? ஆக்சுவலா நார்மல் டெக்ஸ்ட், இட் இஸ் நாட் அ நம்பர். வெறும் 15 வந்தாதான் நம்பர் ஸ்ட்ரிங்னு சொல்ல முடியும். இப்போ 15 ஸ்பேஸ்னு வந்துருச்சு, அப்போ அது வந்து டெக்ஸ்ட். அப்போ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? எரர் த்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன செய்வாங்கன்னா எப்பெல்லாம் இன்புட் வாங்குறாங்களோ சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா ட்ரிம் ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரிம் ஆப்ரேஷன்லாம் தேவைப்படும். ஈவன் சில லாக் ஃபைல்லாம் எடுத்து ரீட் பண்ணும்போது ஸ்பேஸ் விட்டுருக்கலாம், இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்திருக்கலாம். அப்போ அதெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு தான் என்ன செய்வாங்கன்னா அதுல இருந்து அந்த நம்பர்ஸ் வந்து ரிட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த இடங்கள்லாம் வேல்யூ எரர் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணுவாங்க யூசர்ஸ், டெவலப்பர்ஸ் வந்து ஜென்ரலா மீட் பண்ணக்கூடிய இஷ்யூஸ். ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லியிருக்காங்க. There is only one type of number in Python and it is the integer. இது ட்ரூவா ஃபால்ஸா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஒரு நம்பர் டைப் தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து என்னன்னா இன்டிஜர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபால்ஸ். ஏன்னா there is a other things also. Float also there. Yeah. Double இருக்கு. Yeah, yes. Okay. Can you order the lines to make this program print 10? சின்னசாமி. சோ இந்த லைனை வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அவுட்புட் வந்து என்னன்னா 10. அப்போ வந்து எந்த லைனை நான் மூவ் பண்ணணும்? செகண்டா இருக்கத ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்டா இருக்கத போட்டுட்டு தேர்ட் இருக்கிறது தேர்ட் பொசிஷன்ல. சோ இங்க போட சொல்றீங்க கரெக்ட்டா? x = 5, x = 10, print x. இது இப்படியும் போடலாமா? இதுதான் நானும் யோசிச்சேன். இது இப்படி போடலாமா? போடலாம், கண்டிப்பா போடலாம். ஏன்னா திருப்பி நம்ம பிரிண்ட் பண்ணல, x பிரிண்ட் பண்ணாதான் 5ங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்க போகுது. ஏன்னா டிஃபால்ட்டா அங்க வந்து 10 வந்துருச்சு. ஓகே, இது வந்து என்னன்னா நேச்சர். ஓகே, அவன் வந்து என்ன நேச்சர்ல இந்த क्वेश्चन கேட்டிருப்பான்? நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்தோம், ஒரு வேரியபிள் இன்சுலேட் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்து என்ன செஞ்சுக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம்னு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தோம். அதனால அவன் இந்த கேள்வி கேட்டிருக்கான். பட் அந்த கான்செப்ட் வந்து ரிவர்ஸாவும் மாறும். லைக் இது மாதிரியும் மாத்தலாம், பாசிபிள் தான். ஸோ உங்க ரெக்யர்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைக்கு ஏத்தாப்புல தான் இந்த லைன்ஸ் எல்லாம் மாறும். இப்போ இது வந்து ஓப்பனா இருக்கனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எங்க வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் சப்மிட் பண்ணா என்ன சொல்லுவான்? தப்புன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் ஒரு ஆர்டர்ல வந்து ஃபீட் பண்ணி வச்சிருப்பான். பாப்போம். சொல்ல மாட்டான்னு நான் நினைக்கிறேன். எஸ், பிகாஸ் ஏன்னா அவன் ஒரு கோடா ரன் பண்ணிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆமா. ஓகே, இட்ஸ் குட். ஓகே, நைஸ். கன்வெர்ட் த ஸ்ட்ரிங் டு a number and print it. ஓகே, அதாவது என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ண சொல்றான், அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்றான். இப்போ என்னென்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். செல்வ பாண்டி,
I think you are available, right? செல்வ பாண்டி. இங்க வந்து இருக்கிற மாதிரி பார்ட்டிசிபென்ட்ல இருக்கிற மாதிரி தெரியலையே. ஓ ஓகே ஓகே ஓகே. ஜாயின் பண்ணாப்ல போயிட்டாப்ல நினைக்கிறேன். ஓகே ஆமா ஜாயின் பண்ணியிருந்தாரு பார்த்தேன். ஆனா ஓகே அதுக்கப்புறம் ஓகே காணோம். ஓகே ஓகே சரி ஓகே. அப்போ நீங்க சொல்லுங்கக்கா. இங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்து பிரிண்ட் வரும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இன்டிஜர் போட்டு மெசேஜ் பிரிண்ட் பண்றோம் நம்ம. இன்ட் ஓகே. இன்ட் ஸோ போட்டு. ஏன்னா வந்து பேசிக்கா மெசேஜ் 10 வச்சிருக்கான். அதை வந்து இது பண்றதுனால நம்ம கன்வெர்ட் பண்ணணும், டைப் காஸ்ட் பண்ணணும், எக்ஸ்பிளிசிட்டா இன்ட்ன்றதை யூஸ் பண்றாங்க. சால்வ். ஓகே. கேன் யூ கெஸ் த அவுட்புட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம்? சின்னசாமி, இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 1, அதாவது நம்பரை வந்து ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு 2, அதுவும் வந்து நம்பர் ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் ஒய், பிரிண்ட் எக்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன அவுட்புட் வரும்? என்ன வரும்? 2. ஓகே, இட்ஸ் கரெக்ட். ஓகே, என்ன செய்யறாங்க? டைப் காஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்லயே ஸ்டோர் பண்றாங்க. ஸோ என்ன ஆகும்? எக்ஸும் வந்து அப்டேட் ஆகும், ஒய் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து கண்டிப்பா அப்டேட் ஆகும். எக்ஸோட வேல்யூ இப்போ அப்டேட் ஆனது மட்டும் இல்லாம எக்ஸோட டைப் வந்து என்ன செஞ்சிருக்கும்? அப்டேட் ஆயிருக்கும். ஏன்னா மேல எக்ஸ் ஈக்குவல் டு 1 சொல்லும்போது அது ஸ்ட்ரிங் டைப்பா இருந்திருக்கும். ஆனா இப்போ வந்து என்னது, இன்டு ஒய்ன்னு சொல்றனால எக்ஸோட டைப் வந்து இட் இஸ் இன்டிஜரா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, கண்டினியூ. ஓகே, we are completing with 3 star. Yes, continue. ஓகே, இப்போ அடுத்து போவோம். அடுத்த செக்ஷன். ஸோ இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா ஒரு ப்ரோக்ராமிங்கை வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் நமக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில்லோட, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஐடியாலஜிஸோட நமக்கு வந்து என்ன செய்யணும், இதெல்லாம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சரி, ஓகே. We have convert the basis of numbers. Now let's start playing with them by adding the variable x and y together. Okay, so இப்போ x and y வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க, சரியா? இப்போ இங்க y க்கு வந்து என்ன கொடுத்தா கரெக்டா இருக்கும்? பட் இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனே வந்து என்னை கேட்டா ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஸோ ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் 0 கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 5 + 7, 5 + 0, 5 + -2, இது மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். நம்ம கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இசட்டோட வேல்யூ வந்து என்ன செஞ்சிருக்கும்? அதோட அடிஷன் வேல்யூவா தான் இருக்கும். ஸோ இப்போ இங்க வந்து என்ன வந்திருக்குன்னா 5ன்னு வந்திருக்கும். தட்ஸ் இட். ஓகே, we can also use Python to subtract value. சப்ராக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஏன்னா அவன் சின்ன பிள்ளையில இருந்து எடுத்துட்டு வர மாதிரி எடுத்து வந்திருக்கான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே. 10 - 5 அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஏன்னா அதுதான் நல்லது ஆக்சுவலா. ஒரு பிகினர் லெவல்ல இருந்து அவன் ரொம்ப கீழ் மட்டத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸோட எடுத்துட்டு வரும்போது தான் நம்ம அவனை அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம்னா அவன் கொண்டு போய் என்ன செஞ்சிருவானா ஒரு பெரிய இடத்துல நம்மளை விட்டுருவான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு கான்செப்டோட ஒருத்தன் வந்து வர்றான் அப்படின்னா உழைச்சு அப்படியே நமக்கு தெரிஞ்சதையும் குழப்பி விட்டு போயிடுவோம். ஓகேங்களா? அதனால சின்ன லெவல்ல இருந்தே வரலாம். அண்ட் வி கேன் மல்டிப்ளை வேல்யூஸ் டூ. ஸோ மல்டிப்ளிகேஷனும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்னன்னா ஸ்டார் சிம்பிள். ஓகே, ரன். ஸோ ட்ரை டிவைடிங் திஸ் வேல்யூ. ஸோ டிவைட் பண்ண சொல்லியிருக்கான். இப்போ டிவைட் பண்றதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். நம்ம மேக்ஸ் நமக்கு தெரிஞ்சனால ஸ்லாஷ் சிம்பிள் போட்டுக்கலாம். ரன். ஓகே, ஸோ we have learned that in Python it is possible to add, subtract, multiply and divide numbers. Try it yourself one more time. ஒன் மோர் டைம் வந்து ட்ரை பண்ண சொல்றான். இப்போ நம்ம இங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா இன்ட் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? தட்ஸ் இட். ஓகே, fill in the blanks so that this program output is 26. ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து சொல்லிட்டான். இப்போதான் அவன் வந்து ப்ரோக்ராம் கூட அவுட்புட் வந்திருக்கான். ஸோ அவுட்புட் வந்து 26. ஸோ கரெக்டான ஆன்சர் பண்ணணும். யார் பண்றது? சின்னசாமி. ஸோ x = 50, y = 2, z = இங்க ஒரு 2 பாக்ஸ் கொடுத்துருக்கான். இந்த 2 இடத்துல இங்க இருக்கக்கூடிய 2 சிம்பிள் வந்து வரலாம். என்ன சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா இசட்டோட வேல்யூ வந்து 26 ஆவர். ஸோ இது ஆக்சுவலா வந்து பியூர் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின். தப்புன்னு சொல்லலாம். நேரம் சொல்லியிருப்பேன், நான் எதிர்பார்த்தேன். இவ்வளவு நேரம் யோசிச்சிருக்கேன். டிவைட் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் இதுல போட்டோம்னா 25 ஆயிரும். என்ன போட்டா? ஃபர்ஸ்ட்
பிளாங்க்ல வந்து சப்ஸ்ட்ராக்ஷன் வேணாம், டிவைட் போட்டீங்கன்னா 25 ஆயிரும். டிவைடா? சரி 25 வந்துருச்சு. அப்புறம் அவுட்புட் வந்து 26. இருக்க மாதிரியே தெரியலையே. 26 வர மாதிரி. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ப்ளஸ் தூக்கி இங்கே போடுங்க. ஓகேங்களா? டிவைடட் தூக்கி இங்கே போடுங்க. ஓகே, எக்ஸ் பிளஸ் ஒய் 50 + 2 52 டிவைடட் பை 2 26. கரெக்டா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து என்ன ட்ரை பண்ண முயற்சி பண்றான்னா, உங்களுடைய திங்கிங். ஓகே, ஒரு சின்ன ஆப்ரேஷன்ஸ் கொடுத்தா அது எப்படி, என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த எக்ஸ்பிரஷனை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ட்ரையல் பண்ணியிருக்கான். பட் இட்ஸ் குட் ட்ரை. சின்ன சின்னதா சொன்னாலும் ஒரு இடத்துல வரும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் கொடுக்குறான்ல, என்ன வரும்னு சொல்லிட்டு சால்வ். எஸ், ஓகே. அக்கா, ஆர்டர் திஸ் லைன் so that the program output is 10. ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து 10ன்னு வரணும். எப்படி ஆர்டர் பண்ணலாம்? ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து x = 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 1ன்னு வச்சிட்டேன். ஏன் x = 1 ஏன் x = 1ன்னு வைக்க சொன்னீங்க? அது காரணம் சொல்லுங்க. சாரி நான் இங்க பிளஸ் வந்துருச்சுன்னு நினைச்சிட்டேன். y = 10ன்னு வரணுமா? ஓகே. இல்ல, ஏன் x = 1ன்னு வைக்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? அதுக்கு காரணம் சொல்லுங்க. x = y-ன்னு வச்சா நம்ம y வந்து 9 1 × 9 = 9 வரும். y = 9ன்னு வரும். கரெக்ட்டா? கரெக்டான ரீசன். ஏன்னா நல்லா பாருங்க, மத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்லயும் x யூஸ் பண்ணிருக்காங்க. சோ எப்பவுமே ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அது வந்து என்ன செஞ்சிருக்கணும்? அசைன் ஆயிருக்கணும். அசைன் ஆயிருந்தா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்ப இதை வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம். பாருங்களேன், இப்போ வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல x யூஸ் பண்ணிருக்கனால x நான் என்ன செஞ்சிடலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போட வேண்டிய கட்டாயம் வேற எங்க? இப்ப நான் இங்க போறேன்னு வச்சுக்கோங்க, x அன்டிஃபைன்ட் சொல்லி எரர் த்ரோ பண்ணும். இங்க போட்டாலும் எரர் த்ரோ பண்ணும், இங்க போட்டாலும் எரர் த்ரோ பண்ணும். அப்போ x எங்க தான் இருக்கணும்? மேலதான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல x + y ன்னு இருக்கு. y வந்து நம்ம டிஃபைன் பண்ணலன்னு எரர் அடிக்கும். அப்போ வந்து அது வந்து என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்கா y செகண்ட் வரும். அப்போ y = x * 9. சோ நீங்க ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது உங்களுடைய அவுட்புட்டை நோக்கி சால்வ் பண்ணாம இன்னொன்னு கொஞ்சம் ப்ரோக்ராமிங்காவும் நீங்க யோசிக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ்ன்ற அந்த வேரியபிள் இல்ல அப்படின்ற அந்த எரர், இல்ல ஒய்ன்ற வேரியபிள் இல்ல அப்படின்ற எரரை வச்சு இதை சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அதைத்தான் நான் இதுல சொல்ல வர்றேன் உங்களுக்கு. ஓகே, கெட் மை பாயிண்ட்? ஓகே. சோ நீங்க வந்து ரொம்ப ப்ரோக்ராமேட்டிக்கா திங்க் பண்ணாதீங்க, சரியா? ப்ரோக்ராமேட்டிக்கா திங்க் பண்ணாம ஜஸ்ட் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா. ஓகே ஓகே, காட் இட். ஓகே, யா. அடுத்து what is Sinachami, what is the output of this program? So temp = 21, freezing = 0. print of temp plus freezing 21, freezing divided by அப்படி சொல்லலாம் நீ ஆன்சரை. ரொம்பலாம் யோசிக்க தேவையே இல்லை இதுக்கெல்லாம். 21. எப்படி 21? how? Any number divided by 0. Anything multiplication 0. 0. Okay, 0 divided by anything also 0. ஓகே, freezing வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, இதுக்கு மேலே யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ அது வந்து வேல்யூ வந்து என்னது? டைரக்டாவே 0. ஓகே, சோ நான் முன்னாடி எப்படி நம்ம ப்ரோக்ராம வந்து சொல்லும்போது என்ன ஆர்டர் இருக்குன்றது எக்ஸ்ன்றது வந்து இன்சுலேஸ் பண்ணிருக்கணும் கண்டிப்பா, அடுத்து ஒய்ன்றது இன்சுலேஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பைலரோட ஒரு இன்டர்பிரேட்டரோட திங்கிங் ப்ராசஸ்ல சொன்னோம். அதே போல மேத்தமெட்டிக்கலோட திங்கிங் ப்ராசஸ்ல தான் நம்ம ஆன்சர் பண்ணலாம் இதுக்கு, சரியா? அப்படியே ப்ரோக்ராம் அப்படியே டைரக்டா அவன் எக்ஸும் கொடுத்துட்டான் ஒய்யும் கொடுத்துட்டான், அதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரியா? ஓகே, சோ நம்ம இந்த லெவலையும் கிராஸ் பண்ணியாச்சு. சோ ரொம்ப ஒரு 3-4 லெவல் இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஐ திங்க் வி ஸ்டார்ட் அரௌண்ட் 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் இப்போ. ஓகே, கண்டினியூ. பூலியன். ஸோ இப்போ வந்து பூலியன் இஸ் அ ஃபேன்சி டைம் ஃபார் எ வேல்யூ தட் இஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, பைத்தானை பொறுத்தல வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். பூலியன்ல முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா?
ஸோ எப்படி நம்பர்ஸ் யூஸ் பண்றோமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ட்ரூன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் ட்ரூ ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். அவ்வளவுதான் மேட்டர். நம்பர் மாதிரி தான். இல்ல இவன் வந்து இன்னும் வேற விதமா கேட்டிருக்கலாம். டீய வந்து கேப்ஸாவும் எஃப் வந்து ஸ்மாலாவும் கேட்டு இப்ப நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அப்ப நமக்கு ட்ரிக்கியான கொஸ்டினா அது வந்து. ஆமா, அவன் வந்து என்னன்னா சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரை பண்றதுனால அவன் சும்மா கொஞ்சம் கொஞ்சமா வரலாம். நீங்க டோன்ட் வரி அபவுட் இட். பட் நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க, அது கரெக்ட். ஸோ இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு 5 கேள்வி வந்து அது மாதிரி தான் வச்சிருக்கான். நீங்க வந்து ட்ரை பண்ண தேவையில்ல, ஈஸியா வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணி போகலாம். ஆனா அடுத்த 5 கேள்வி தான் அவன் வந்து என்ன செஞ்சிருக்கான்னா கொஞ்சம் லைட்டா ட்ரிக்கி பண்ணியிருக்கான், சின்ன சின்ன ட்ரிக்ஸோட. ஓகேங்களா? அதனாலதான் நான் இதை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்குன்றேன். In Python, the value true is equivalent to number 1, but don't take our word for it. Test this and test this out yourself. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரூவோட வேல்யூ வந்து 1, ஃபால்ஸோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அதை வந்து நம்மளை ட்ரை பண்ணி பார்க்க சொல்றோம். இப்போ இந்த இடத்துல சொல்லுங்க, இது வந்து ட்ரிக்கியான போர்ஷன். இது வந்து ஓகே, நல்ல ஒரு கொஸ்டின்ஸ். இப்போ இந்த இடத்துல என்னென்ன யூஸ் பண்ணலாம், 2 பேருமே பதில் சொல்லலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வரும், அதுக்கப்புறம் என்ன வரும். ஏன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் உண்மையிலேயே அவன் சொல்றது கரெக்டா போய். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு பூல் கொடுத்துட்டு ட்ரூ கொடுப்போம். ஓகே, பூல் கொடுத்துட்டு ஏன் அப்படி பண்ணணும்? ட்ரூ ஏன் அப்படி? ஏன் ட்ரூ வந்து ஏற்கனவே வந்து பூலியன் வேல்யூ தான், அதே மறுபடியும் நான் பூலியனா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இங்க என்னவா கேட்டிருக்கான், என்னவா நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க, அது 1 or 0 தான் டெஸ்ட் பண்ண போறீங்க. உங்களுடைய இன்புட் வந்து பூலியனா இருக்க போகுது, உங்களுடைய அவுட்புட் ஓகே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே 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 1 or 0. ஓகே, கன்வர்ஷன் வந்து என்னது, இன்ட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இன்டிஜர் क्वेश्चन வந்து மறுபடியும் ஒரு தடவை புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். உங்களுடைய பூலியன் வேல்யூ ட்ரூன்னு சொல்றானே, அது வந்து 1ன்னு சொல்றானே, அது எப்படி அப்படி சொல்றான்? அப்போ அத வந்து நீங்க என்னன்னா டைப் காஸ்டிங் பண்ணீங்க அப்படின்னா இன்டிஜர்ல 1ன்னு மாறுதா? எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு, ஸ்ட்ரிங்ல ஒரு டபுள் கோட் கொடுக்க 10ன்னு இருந்துச்சு, நான் இன்ட் கொடுத்தேன்னா அந்த 10 வந்து என்னாச்சு, எனக்கு மாறுச்சு இல்ல? சோ அதே போல மாறுதா இல்லையா அப்படின்றதுதான் அவனுடைய கேள்வி. ஓகேங்களா? ஓகே ஓகே, 1 தான் அதோட வேல்யூ. ஓகே, மாறுது அப்படின்றத உங்ககிட்ட நிரூபிச்சு காமிக்கிறான். அதே நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சும் கொடுக்குறான். ஓகேங்களா? ஓகே, while true is equivalent to 1, false is equal to 0. ஓகேங்களா? சோ அத வந்து இங்க மறுபடியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதே தான் அதோட ரிலேட்டடா. எஸ், கரெக்ட். A boolean expression is the combination of booleans that evaluates true or false. ஓகே, இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுறீங்க. இப்போ ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு நம்பருக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதும்போது பிளஸ் யூஸ் பண்ணோம், 10 + 15. ஒரு ஸ்ட்ரிங்க்கு நடுவுல பிளஸ்லாம் யூஸ் பண்ணோம். இப்போ இது மாதிரி ஒரு பூலியனுக்கு நடுவுல என்னென்ன ஆபரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும் ரியலா பாத்தீங்க அப்படின்னா, லாஜிக்கல் ஆபரேஷன் யூஸ் பண்ணலாம், அண்ட் யூஸ் பண்ணலாம், ஆர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லைன்னா நாட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் வந்து நீங்க என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அரித்மெட்டிக் ஆபரேட்டர் சில ஆபரேஷன் யூஸ் பண்ணலாம், லைக் அதுமே வந்து லாஜிக்கல் ஆபரேட்டரா வந்துடும். பிட் வைஸ் இல்லைன்னா ஷிஃப்ட் பண்றது, லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் பண்றது, இதெல்லாம் வந்து என்னன்னா பூலியனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 பூலியனை கம்பைன் பண்ணணும்னா நீங்க வந்து ஒரு காம்பினேஷனுக்கு வந்து அண்டோ ஆரோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக அண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். இப்போ இதோட அவுட்புட் வந்து என்ன வரும் சின்னசாமி? ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இதோட அவுட்புட் வந்து என்ன வரும்? அப்படி 1 ஒரு சைடு ட்ரூ இருக்கு, ஒரு சைடு ஃபால்ஸ் இருக்கு, நடுவுல அண்டு போட்டிருக்காங்க. உனக்கு பூலியன் தான் வரப்போகுது, சரியா? நம்பர் வரப்போறது கிடையாது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்டோட அவுட்புட் என்ன? இது வந்து சின்ன விஷயம் தான். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ட் ஆபரேஷன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்டுனா என்ன பண்ணோம்னா 2 பக்கமும் உண்மையா இருந்தா மட்டும்தான் இட் வில் ரிட்டர்ன் அஸ் ட்ரூ. ஓகே, ஆர் ஆபரேஷன் வந்து என்ன பண்ணோம்னா 2 பக்கமும் உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு பக்கம் உண்மையா இருந்தா போதும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் டைம்ல சொல்லணும்னா இதுதான் அண்ட் ஆர் ஆபரேஷன். இப்போ இங்க அண்ட், இப்போ இங்க என்ன வரும்? இங்க அண்ட் அப்படிங்கறத நம்ம வந்து மல்டிப்ளையா கூட வச்சுக்கலாம். ட்ரூவை வந்து 1ஆவும் ஃபால்ஸை வந்து 0ஆவும் வச்சுக்கிட்டு. சாரி, தப்பா? அது உங்களுடைய அக்செப்டன்ஸ். ஓகே, நீங்க என்ன எப்படி ஆத்துல வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கலாம். பட் இன் ரியல் டைம் 2 பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்யூ ட்ரூவா இருந்தா ட்ரூன்னு வரும். ஏதாவது ஒன்னு ஃபால்ஸா இருந்தாலும் அண்ட பொறுத்தளவு ஃபால்ஸ். ஓகே, அண்ட பொறுத்தளவு என்னது? ஃபால்ஸ். ஓகே, கண்டினியூ. An expression with and evaluates to true if and only if both parts of the expression are true.
அதாவது ரெண்டு பார்ட் ஆஃப் போர்ஷனும் வந்து ட்ரூவா இருக்கும்போது மட்டும்தான் அண்ட் வந்து என்ன செய்யும், ட்ரூன்னு கொடுக்கும். ஸோ அதை மறுபடியும் சொல்லியிருக்கான், a ஈக்குவல் டு ட்ரூ. அப்ப b வந்து என்னவா தான் இருக்கணும், கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கணும். it should be true. ஓகே, ஏன்னா ஃபால்ஸா இருந்தா it comes as a false. ஓகே ஓகே நெக்ஸ்ட், the other common boolean operator is or. நான் சொன்னேன் ஆர் அது ஆர் ஆப்ரேட்டர் அதான் சொல்லியிருக்காங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கூட சொல்ல முடியாது. அது சொல்ற மாதிரி கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லி கூட சொல்லலாம். ஓகே, விச் இஸ் ட்ரூ இஃப் எய்தர் சைடு இஸ் ட்ரூ. அதாவது ஏதாவது ஒண்ணு வந்து ட்ரூவா இருந்தா போதும், அது கண்டிப்பா என்ன ஆயிடும், ட்ரூ ஆயிடும். ஓகேங்களா, இப்போ ஃபால்ஸ் பி ட்ரூ, அப்போ ஏவும் ஆர் பின்னு சொல்லும்போது நமக்கு வந்து என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா ட்ரூன்றது கிடைச்சிரும். Okay, we can use the keyword not to negative the boolean value and make it the opposite of whatever it currently is. அதாவது நாட்ன்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட். ஓகே, இப்போ நீங்க ட்ரூ கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ், ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா ட்ரூ, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரிண்ட் கிளவுடின்றத பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. சரியா, இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க, இது நல்ல ஒரு क्वेश्चन. என்ன கொடுக்கலாம்? sunny equal to true, cloudy not, பக்கத்துல என்ன கொடுக்கலாம்? print cloudy. சன்னிங்கிறது ட்ரூ ஆயிடுச்சு, அப்ப அங்க சன்னி டே தான், கிளவுடி கிடையாது. நாட் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ். ஓகே, நாட்ன்றது வந்து நாட்னு கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு ஸ்டேட்மெண்டோ அல்லது வந்து ஏதோ ஒரு வேரியபிள் தான் கொடுக்க போறீங்க. டைரக்டா ஃபால்ஸ்னு சொல்லி நீங்க கொடுத்து ட்ரை பண்ண போறது கிடையாது. அப்போ வந்து அங்க ஒரு வேரியபிள் இருக்க போது, இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்க போது. இந்த வேரியபிளா முன்னாடி இருக்கக்கூடியது வந்து என்னது, சன்னி. சரியா, நம்ம சிம்பிள் டேர்ம்ஸ் சொல்லணும்னா இதுதான். ஓகேவா, ஏன்னா நாட் ஃபால்ஸ்னு கொடுக்கிறதுக்கு பதிலா நாட் ஃபால்ஸ்னு கொடுத்தா என்னவா மாறிடும், ட்ரூன்னு மாறிடும். சரி, ட்ரூன்னு மாறிடும். ஏன்னா இங்க ஒரு நெகட்டிவ், இது ஒரு நெகட்டிவ், சன்னி கொடுக்கணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட். So now that we know a little about booleans, இப்போ நமக்கு கொஞ்சமா தெரிஞ்சிருச்சு, அதான் உண்மை. Let's put that knowledge to do the test. To the test, what is the program output? இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. a equal to false, b equal to a, c equal to a or b. டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஃபால்ஸ். சோ ரெண்டு பக்கமும் என்னதான் யூஸ் பண்ண போறாங்க, ஃபால்ஸ் இருக்காங்க, அப்ப ஃபால்ஸ் தான். ஆமா, சால்வ். ஓகே, சோ சின்னசாமி, what does this program output? This one is tricky. ட்ரிக்கின்னு சொல்லிட்டாங்க. இத வந்து ஈஸியா நம்மால சொல்ல முடியும். ட்ரிக்கின்னு சொன்னாலும் இத நம்மால ஈஸியா சொல்ல முடியும். டக்குன்னு சொல்லுவோம், அப்போ ஃபாஸ்டா சொல்லலாம். ஃபால்ஸ். ஓகே, சோ இதுல வந்து நம்ம ரொம்ப கவனிக்க தேவையில்ல, இங்க எல்லாமே அண்ட் ஆபரேஷன் வருது. சரி வருது. சோ அப்ப ஏதாவது ஒரு போர்ஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபால்ஸ், அப்போ ஃபால்ஸ் போர்ஷன் நடக்குதான்னு பாத்துறலாம். ஓகே, பின்றது வந்து ஃபால்ஸா இருக்கனால ஏவையும் பியும் சேர்க்கும்போது ஃபால்ஸ் ஆயிடும். மெயின் ஆபரேஷனும் அண்டர்ல இருக்கறனால என்னதான் மத்த சைடுல இன்னொன்னு வந்தாலும் இந்த சைடுல வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னது, ஃபால்ஸ். ஓகே ஓகே, fill in the blanks to make this program print false. இங்க வந்து என்ன, பிரிண்ட் நடக்கணும், ஆனா அந்த பிரிண்ட் வந்து ஃபால்ஸா வரணுமா, அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸி ஆக்சுவலா, தப்புன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க என்ன நடந்தா ஃபால்ஸ் ஆகும்? அண்ட். எஸ், ஏன்னா ஏ ஆர் பின்னு சொல்லி இந்த சைடுல ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியதை பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ வரும். ஓகே, ஏன்னா ஏ ட்ரூ பி நாட் ட்ரூன்றனால ஃபால்ஸ். அப்ப ஏவும் ஏ ஆர் பின்னு சொல்லும்போது ட்ரூ வந்துரும். அப்ப இந்த சைடுல அண்ட் ஆபரேஷன் இருக்கு. ஓகே, அந்த சைடுல ஃபால்ஸ் வரும். அப்போ இந்த சைடுல ஃபால்ஸ் இருக்கு, இந்த சைடுல ட்ரூ இருக்கு. அப்ப நமக்கு வர வேண்டியது வந்து என்னது வரணும், பிரிண்ட் ஃபால்ஸ் வரணும். ஃபால்ஸ் ஆபரேஷன். ஓகே, தட்ஸ் இட். True or false? Booleans are only ever true or false. Booleans are only ever true or false. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா? தப்புன்னு சொல்லுங்க, இவ்வளவு நேரம் யோசிக்க கூடாது. ட்ரூ. சோ பூலியன் சொல்லிட்டாவே either ட்ரூவா இருக்கலாம் இல்லனா ஃபால்ஸா இருக்கலாம், வேற எந்த வேல்யூவும் வர சான்ஸ் இல்ல.
what does this program print? Hot equal to false, cold equal to 0. Print hot equal to cold. False equal to 0. என்ன அவுட்புட்டுங்க? எங்க அவுட்புட் கேட்டிருக்கான். பிரிண்டோட அவுட்புட் என்ன கேட்டிருக்கான்? 0. 0. Why? So இது வந்து என்னன்னா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்டோட அவுட்புட் வந்து ஒன்னு ட்ரூவா இருக்கும் இல்லனா ஃபால்ஸா தான் இருக்கும். சரியா? நம்பர்ஸ்ல இருக்க சான்சஸ் கிடையாது. சரியா? அப்ப நீ வந்து என்ன செய்யணும்னா குள்ளுக்கு இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்றத பார்க்கணும். இப்ப ஹாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு இருக்கு. False. ஈக்குவல் டு ட்ரூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? இவ்வளவு நேரம் படிச்சதுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொன்னாதான் ஆச்சு. கரெக்ட். ஏன்னா எப்பொழுதுமே ட்ரூவை 1ஆவும் ஃபால்ஸ் 0வும் வைக்கிறப்ப ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஓகே. அப்ப நான் என்ன ஃபால்ஸ்ன்னு போடட்டுமா? இல்ல ட்ரூன்னு போடுங்க. ஓகே. ஏன் ட்ரூ? ஏன்னா இந்த கண்டிஷன் தான் நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஃபால்ஸ் ஈக்குவல் டு ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ட்ரூவா ஃபால்ஸா? ஓகே. கரெக்ட்டா இல்லையா? ஃபால்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ட்ரூ தானே? ஃபால்ஸ் எப்படி வரும்? ஓகே. சரி, இப்போ நான் சால்வ் கொடுக்கிறேன். எஸ், கரெக்ட். ஓகேங்களா? சோ முன்னாடியே ட்ரூன்றது வந்து 1, ஃபால்ஸ்ன்றது வந்து என்னது? 0. அப்ப இத நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கறணும். ஓகே? சோ இன்டிஜர்ல ட்ரூக்கு ஈக்குவலன்ட் வந்து என்ன? ஃபால்ஸ்க்கு ஈக்குவலன்ட் வந்து என்ன? ஓகே? அத வச்சு தான் இந்த क्वेश्चन கேட்டிருக்கான். ஓகே? That's it. We completed boolean. So நம்பர் முடிச்சாச்சு, boolean முடிச்சாச்சு, வேரியபிள் முடிச்சாச்சு. சோ அதுக்கு முன்னாடி ஒன்னு முடிச்சோமே, அது என்ன ஞாபகம் இல்ல. அடுத்து போவோம். If statement allows a Python program to make decision based on boolean expression. Yes. உங்களுடைய if conditions வந்து என்னன்னா boolean expressionோட அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம பார்த்தோம்ல false equal to 0 ன்னு பார்த்தோம். அப்ப அது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனோட அவுட்கம் வந்து என்னது? ஒரு boolean வேல்யூ. ட்ரூன்னு வரும் இல்லனா ஃபால்ஸ்னு வரும். ஓகேங்களா? சோ இப்போ இங்க என்ன சொல்லிருக்கான்? hot equal to true ன்னு கொடுத்திருக்கான். சரியா? if hot equal to something then print it is a hot. என்ன வரும்? சின்னசாமி. It is a hot. it is a hot. ஆனா அந்த இடத்துல அந்த क्वेश्चन மார்க் இடத்துல என்ன பண்ணனும்? இந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட்ல. சோ டெசிஷன் மேக்கிங்ல வந்து அந்த டெசிஷன் வந்து ஓகே ஆனாதான் அந்த பிரிண்ட் நடக்கும். டெசிஷன் மேக்கிங்ல அந்த டெசிஷன் வந்து ஓகே ஆகல அப்படினா அந்த பிரிண்ட் நடக்காது. ட்ரூ வரும். ஏனா ஏற்கனவே ஹாட் வந்து ட்ரூ இருக்கனால ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூன்னு வந்தா தான் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்கும். ஓகேங்களா? இந்த ஹாட் ஈக்குவல் டு ட்ரூன்றது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு ட்ரூ கொடுக்கறனால இந்த ஸ்டேட்மென்ட் வந்து என்ன செய்யும்? பிரிண்ட் ஆகும். ஓகே? ஃபைன். The code following the keyword if must be a boolean expression, and if the expression evaluate to true, then the code within the if statement is executed. முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான். இந்த if கண்டிஷன்ல இருக்கக்கூடிய விஷயம் வந்து ட்ரூ ஆகும்போது அது கீழ கூடிய ஸ்டேட்மென்ட், அதுக்கு கீழ கூடிய பிளாக் ஆஃப் கோட் வந்து என்ன செய்யும்? ரன் ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ இங்க எப்படி இந்த கோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்களோ அதையும் பாத்துக்கங்க. if கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, ஒரு ஸ்டேட்மென்ட் இருக்கு, லாஸ்ட்ல செமிகோலன் இருக்கு, அடுத்த லைன் வந்து என்ன செஞ்சிருக்காங்க? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணிருக்காங்க, இன்டென்ட் பண்ணிருக்காங்க. சரியா? சோ அந்த ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணி உள்ள கூடிய அந்த பிரிண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிளாக் ஆஃப் கோட். ஓகே? if ஓட பிளாக் கோட். ஓகே? அப்ப அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எப்படி இண்டிகேட் பண்றாங்க அப்படினா இண்டென்டேஷன் வச்சு தான் இண்டிகேட் பண்றாங்க. ஒரு if கண்டிஷனுக்கு அப்புறம் கோலன் வச்சிட்டோம் அப்படினா அடுத்து வந்து அதோட பிளாக் ஆஃப் கோட் வந்து வந்துரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இங்க a = true, b = false. சரியா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆபரேஷன் நான் மென்ஷன் பண்ணேன் அப்படினா இந்த if வந்து ட்ரூ ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. or ஓகே. சோ இது நமக்கு தெரியும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும்போது r யூஸ் பண்ணோம்னா ட்ரூன்னு வரும். ஓகே. அப்ப ட்ரூன்னு வந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மென்ட் என்ன செய்யும்? ரன் ஆகும். That's it. Okay. We can easily have several if statements in a single program. ஆமா, நம்ம சிங்கிள் ப்ரோக்ராம்ல வந்து என்னன்னா ஏகப்பட்ட if statements வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. சோ இங்க வந்து என்ன அப்படினா ரன் பண்ணும்போது greater than or equal to 10 இருந்துச்சு அப்படினா வார்ம்னு பிரிண்ட் பண்ணு. அடுத்து மறுபடியும் என்ன செஞ்சிருக்காங்க? அந்த வேல்யூ வந்து greater than equal to 20 இருந்தாலும் என்ன செஞ்சிருக்காங்க?
ஹாட்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப நம்ம இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இந்த ரெண்டு பிரிண்ட்டையும் எடுக்க முடியும்? என்ன வேல்யூ கொடுத்தா ரெண்டு ஸ்டேட்மெண்டோட அவுட்புட்டே நம்ம எடுக்க முடியும்? 20. ஓகே. சோ அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ரன் ஆகும். ஏன்னா ரெண்டுமே வந்து என்னன்னா எந்த லெவல்ல இருக்கு, ரெண்டுமே வந்து ஒரே லெவல்ல இருக்கு. அந்த அப்படியே ஒரு நேர் லைன் போட்டீங்கன்னா மேலக்கூடிய இஃபும் அதே லெவல் தான், கீழக்கூடிய லிஃபும் அதே லெவல் தான். சரியா? அப்ப ரெண்டு இஃபுமே ரன் ஆகணும் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய வேல்யூ ரெண்டுக்குமே காமனா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு தானே சொல்லியிருக்காங்க ரெண்டுலயுமே. 10 20 அப்போ மேக்ஸிமம் வேல்யூ 20 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன செஞ்சிடும், ரெண்டுமே அடாப்டட் ஆயிடும். ஸோ 20 கொடுத்துருக்காங்க, ரன் பண்றோம். ஓகே. அந்த இஃப் கண்டிஷனும் ரன் ஆயிடுச்சு, இந்த இஃப் கண்டிஷனும் ரன் ஆயிடுச்சு. இதே வந்து நான் வந்து மாத்துறேன் அப்படின்னா 10ன்னு மாத்துறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன செய்யும், ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ரன் ஆகும். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன செய்யாது, ரன் ஆகாது. ஓகேங்களா? சோ இப்போ இந்த ஸ்கிரீன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல். நம்ம என்ன செய்யறோம், வித்தியாசமான வேல்யூவை கொடுத்து கீழே கூடிய ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? சோ ஏன்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ நான் 5ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்? அக்கா இப்போ 5ன்னு கொடுக்குறேன், temp equal to 5 என்ன ஆகும்? அக்கா ஒரு நிமிஷம். இது temp equal to 5 நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எரர் வந்து த்ரோ பண்ணும். எதுக்கு எரர் த்ரோ பண்ணணும்? இங்க சின்டாக்டிக்கல் எரர் ஏதாவது இருக்கா? இங்க கண்டிஷன் தானே இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. 5 நீங்க அவுட்புட் வரல அப்படின்னா எரர் த்ரோ பண்ணனும் அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஓகே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. சோ அப்ப வந்து எந்த பிரிண்டுமே வராது. nothing is printed since none of the if statement are true. That's it. ஓகேங்களா? எதுமே பிரிண்ட் ஆகாது. பட் அதுவும் வந்து வேலிட் ப்ரோகிராம் தான். ஓகேங்களா? ஆனா எரர் வராது. எரர் வராது. ஏன் எரர் வரணும்? கண்டிஷன் தானே பாக்குது. ஓகேங்களா? சோ எரர் வந்து எப்போ வரும்னா நீங்க ஃபால்ஸான சிந்தட்டிக்கல் யூஸ் பண்ணும்போது இல்ல ஃபால்ஸான ஒரு லாஜிக்கல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணும்போது அப்பதான் எரர் த்ரோ ஆகும். உங்களுக்கு அவுட்புட் பேஸ்ட் ஆன் உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் அந்த ப்ரோக்ராம்ல எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் எல்லாமே. ஓகேங்களா? இப்போ இங்க வந்து கிரேட்டர் than or equal to 10 greater than or equal to 20 ரெண்டு இஃப் ஸ்டேட்மெண்ட். 5 கொடுத்தா ரெண்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுமே ரன் ஆகாது. சிம்பிள். ரன் ஆகாது மீன்ஸ் அந்த டெசிஷனோட மேக்கிங் வந்து ஃபால்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே. கண்டினியூ. We can even put if statements inside of other if statement. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா nested if னு சொல்லுவாங்க. நான் முதல்ல சொன்னேன் போன ப்ரோக்ராம்ல ரெண்டு இஃப்மே ஒரே லெவல்ல இருந்துச்சு. ஆனா இந்த ப்ரோக்ராம்ல ஒரு இஃப் இருக்கு, பிளாக் ஆஃப் கோட் ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் அந்த பிளாக் ஆஃப் கோட்ல ஒரு இஃப் இருக்கு, அடுத்து ஒரு பிளாக் ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா nested if. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா temp equal to 20, temp greater than 10. ஓகே, பிரிண்ட் பண்ணிருக்காங்க. if temp greater than or equal to 20 இருந்துச்சுன்னா print ஹாட்னு பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன அவுட்புட் வரும் இதுக்கு? வார்ம் ஹாட் கீழ வரும். ஓகே கரெக்ட். ஏன்னா 20 கொடுத்திருக்கனால temp greater than 10 எஸ் ட்ரூ. அப்போ வந்து வார்ம் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் greater than or equal to 20 கொடுத்திருக்காங்களா? ஆமா, ஹாட்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே கண்டினியூ. if statement can have complex conditions. ஓகே, temp equal to 15 hot என்ன நம்ம சொல்லணும், cold equal to false. okay, if temp greater than 10 and cold அங்க ஒரு கண்டிஷன் கொடுக்கணும், hot print in the if statement. அந்த print வந்து இந்த if statement அப்படின்னு சொல்லிட்டு print பண்ண வச்சிருக்காங்க. சரியா? சோ இப்போ எக்ஸாக்ட்டா ஹாட்டுக்கு வந்து என்ன இருக்கணும், இங்க என்ன கண்டிஷன் இருக்கணும்? தப்புன்னு சொல்லுங்க. ஹாட்டுக்கு வந்து என்ன வேல்யூ இருக்கணும்? அதே போல இஃப் கண்டிஷன்ல அந்த क्वेश्चन மார்க் என்ன வேல்யூ இருக்கணும்? ப்ரோகிராம் டைப் பண்றீங்களா என்ன? கோட் சைலண்டா இருக்கீங்களே. இல்ல இல்ல, ரொம்ப ஈஸி. அண்ட் ஆபரேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஹாட்டுக்கு வந்து ட்ரூவா இருக்கணும். ஓகே. கோல்ட் ஆர் ஹாட். சோ ஹோல்ட் ஆர் காட், ஹோல்டாவோ ஹாட்டாவோ இருந்தாலும் டெம்ப் வந்து கிரேட்டர் தென் 10 இருந்துச்சு அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணு அப்படின்றது இதோட மீனிங். ஏன்னா இப்போ ஹோல்ட் ஆர் காட்னு சொல்லும்போது ஏதாவது எய்தர் ஒன் மேட்ச் ஆச்சுனாவே ட்ரூன்னு வந்துடும். கிரேட்டர் தென் 10ன்னு சொல்லும்போது 15க்கு மேல தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுவும் வந்து ட்ரூன்னு வந்துருச்சு. ட்ரூ அண்ட் ட்ரூ. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஆயிரும், எனக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும், உங்களை ஈஸியா கெஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே பார்க்கும்போது
சின்னதுதான். ஓகேங்களா? பட் நீங்க அத லாஜிக்கலா கரெக்ட்டா ஓகே இந்த இடத்துல இது வரும், இந்த இடத்துல இது வரும்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, உங்களால பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஈஸியா எழுத முடியும். ஓகே, கன்டின்யூ. If expression can contain multiple Boolean operators. ஓகே, ஏகப்பட்ட பூலியன் ஆபரேட்டர்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, டெம்ப் என்ன கொடுக்கணும்ன்றது கேட்டிருக்காங்க. ஃப்ரீசிங் ஈக்குவல் டு 0, ரெய்னிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ், சோயிங் ஈக்குவல் டு ட்ரூ. இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. டெம்ப் லெஸ் தென் ஃப்ரீசிங். ஓகே, டெம்ப் லெஸ் தென் ஃப்ரீசிங் அண்ட் ரெய்னிங் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஸ்னோயிங் ஈக்குவல் டு ட்ரூ. அதாவது ஒன்று வந்து ஸ்னோ இருக்கணும், இல்லைன்னா ரெயின் இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து என்னன்னா ஃப்ரீசிங்கை விட லெஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டெம்பரேச்சர் வந்து என்ன வரும்? நல்லவேளை இங்க ஆன்சர் வேற கொடுத்துட்டாங்க. இல்ல டைப் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். -5 இருக்கும். ஓகே, -5. இதே கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் இந்த கொஸ்டின். இல்ல அதுவுமே நீங்க அங்க டெம்ப் லெஸ் தென் ஃப்ரீசிங் போட்டிருக்கிறதுனால ஃப்ரீசிங் 0, ஸோ அதோட நெகட்டிவ்ல தான் வரணும் அந்த இடத்துல. ஆமா, ஏன்னா ஃப்ரீசிங் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு மைனஸ்ல தான் போகும். மைனஸ்ல. ஓகே, ஏன்னா ஃப்ரீசிங் 0 சொல்லிட்டாங்க, அதுக்கு கீழே தான் போடணும்னா மைனஸ் தான். அதுதான் அந்த இது புரியுதா அப்படின்றதுக்காக தான் பார்த்திருக்கான். இட்ஸ் வெல் அண்ட் குட். ஆர்டர் திஸ் லைன்ஸ் so that the program prints hello world. So சின்னசாமி, take this time, your chance. ஸோ இப்போ இதை வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர்டர் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஆர்டரிங் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் வரும்? ஈக்குவல் டு ட்ரூ. ஓகே, அடுத்து வந்துட்டேன், ரொம்ப க்ளோஸ்லி வந்துட்டேன். அடுத்து அவ்வளவுதான், அப்படியே கொடுத்தாலே வந்துடும். இப்படி கொடுத்தா வந்துருமா? அரிஷியா மெசேஜ் ஏக்கு கீழே மெசேஜ் போடலாம். ஏன் ஏ கூட தேவையில்லை, இஃப்ஏவே தேவையே இல்லை நினைக்கிறேன். இஃப்ஏ தேவையில்லை, ஆனா நம்ம ஆர்டர் பண்ணணுமே. ஓகே, நல்லா பாத்துக்கங்க. நான் இங்கதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். இஃப்ன்றது வந்து ஒரு பிளாக். அப்ப இஃப்க்கு கீழே கண்டிப்பா வந்து என்னன்னா பிளாக் ஆஃப் லைன்ஸ் தான் வரணும். மெசேஜ் வந்து ஒரு பிளாக் ஆஃப் லைன் சொல்ல முடியுமா இஃபோட? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா முன்னாடி இன்டென்டேஷன் இல்ல. எந்த லைனுக்கு இன்டென்டேஷன் இருக்கு? 2 மெசேஜுக்கு தான் இன்டென்டேஷன் இருக்கு. அப்போ இஃப்க்கு கீழே வரக்கூடிய லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட். ஓகே, அப்ப இந்த லைனை வந்து இங்க மூவ் பண்ணிக்கலாம். கெட் மை பாயிண்ட்? இல்ல இஃப்ஏவை ஃபர்ஸ்ட் கூட போட்டுட்டு செகண்டா ஏ ஈக்குவல் டு ட்ரூ போட்டுக்கலாம்ல. செகண்ட் அதுதான் நான் சொல்றேன். இஃப் ஏன்னு சொல்லி நீ யூஸ் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் பிளாக் ஆஃப் லைன்ஸ் வரணும். பிளாக் ஆஃப் லைன்ஸ் வந்து ஸ்பேஸ் விட்டு தான் ஸ்டார்ட் ஆகணும். இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொன்னீங்க, ஏ அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். அதை நம்ம வந்து அசைன் பண்ணாதான் அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும்னு ஏற்கனவே நீங்க ஒரு வாட்டி சொன்ன மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். ஏ ஈக்குவல் டு ட்ரூ. அதனால ஃபர்ஸ்ட் வச்சாச்சு. அடுத்து மெசேஜும் வந்து டிக்ளேர் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும். மெசேஜை வச்சாச்சு. இஃப் ஏ வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா பிரிண்ட் நடக்கும். அப்படியும் நீங்க சொல்லலாம். பட் இந்த ப்ரோக்ராமிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன அப்படின்னா இஃப்ன்ற ஒரு லைன் நான் போட்டுட்டேன். அந்த லைனுக்கு அதுக்கு அடுத்த லைன் இருக்குல்ல, இந்த பிரிண்ட்ன்ற லைன் இருக்கா, இந்த லைன் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிச்சிருக்கானா? மத்த லைன் எல்லாமே எங்கேயாவது ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிச்சிருக்கானா? ஆரம்பிக்கல. ஓகேவா? அப்ப இஃப்க்குள்ளுக்க ஒரு பிளாக் தான் வரணும், ஒரு பிளாக் ஆஃப் கோட் தான் வரணும். அப்ப அந்த பிளாக் ஆஃப் கோட் எங்க இருக்கோ நான் அதை எடுத்து இஃப்க்கு கீழே போட்டா போதும். ஃபர்ஸ்ட் இது. அடுத்தது வந்து என்னதுன்னா டிக்ளரேஷன். ஸோ ஏன்னு நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா இஃப் ஏ இதை கொண்டு போய் நான் மேலே இப்படி வச்சு யூஸ் பண்ண முடியாது, இப்படி யூஸ் பண்ண முடியாது. இப்படி யூஸ் பண்ணா எனக்கு என்ன ஆயிரும்? ஏன்னு ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்லி த்ரோ பண்ணிடும். ஓகேவா? அப்போ ஏ வந்து கண்டிப்பா மேல வரணும். இப்போ ஏ மேல வந்துருச்சு, இஃப் வந்துருச்சு, பிரிண்ட் மெசேஜ் வந்துருச்சு. இப்போ மெசேஜ்ன்றது வந்து என்ன செஞ்சிருக்கான்? பிரிண்ட் பண்ணியிருக்கான். அப்ப இங்க பிரிண்ட் பண்ணும்போது என்ன செய்யும்? மெசேஜ்னு ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்ப நான் இந்த மெசேஜ் தூக்கி இங்கே போட்டேன் அப்படின்னா இது வந்து பிளாக் ஆஃப் லைனை வந்து பிரேக் பண்ணிடும் இஃப்க்கு அப்புறம். அப்ப இதை நான் இங்க தான் போட முடியும். இங்க போடலாம், அப்படி இல்லைன்னா இங்க போடலாம். ஓகே, இந்த 2 இடத்துல எங்க வேணாலும் போடலாம். இது டிக்ளரேஷன் தானே. ஓகேவா? புரிஞ்சா? Okay, true or false, the code inside the if statement is only executed when if condition is false. The code inside the if statement is only executed when if condition is false. Is it true or false?
தப்பார் சொல்ல வேண்டாமா நேரம்? ஆமா ட்ரூ. ஏன்னா இஃப் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாதான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய டெசிஷன் வந்து ட்ரூவா இருந்தா தானே ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். எப்படி ஃபால்ஸா இருந்தா ரன் ஆகும்? ஆமா சாரி. ஆமா. கொஸ்டினை வந்து புரிஞ்சுக்கங்க. கொஸ்டினுமே லாஜிக் கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது கொஸ்டின், அங்கேயே ஒரு குழப்பத்தை குழப்பிடுறான். அப்புறம் கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுறான். சிம்பிளான கொஸ்டின். இஃப் பிளாக் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா கண்டிஷனோட அவுட்புட் வந்து ட்ரூவா இருக்கும். ஆமா ட்ரூவா இருந்தாதான். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கான்? கண்டிஷனோட அவுட்புட் வந்து ஃபால்ஸ். அப்பதான் வந்து ரன் ஆகும், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். ஓகே, அது வந்து கிடையாது. ஆக்சுவலா அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் ரன் ஆகும். அப்ப இது வந்து என்னது? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட்டா? ஆமா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ட்ரூவா இருந்தாதான் அது வந்து ரன் ஆகும். ஓகே. வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் இல்ல 2 பேரோட டைப் பண்ணி சொல்லுங்க. நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் கேக்குறீங்க. ஐயோ படிக்கவே இல்ல இன்னும் கொஸ்டின். படிங்க படிச்சிட்டு சொல்லுங்க. I give one 5 minute time. Okay? ரீட் பண்ண முடியுதுல்ல ஆனா கொஸ்டினை? முடியுது. ஓகே. கண்டுபிடிச்சீங்கன்னா டக்குன்னு சொல்லுங்க. ஓகே. நாட் பிரேசிங். பேட் வெதர் நான் நினைக்கிறேன். என்னது? பேர்ட் வெதர். நாட் ஃப்ரீசிங். ஓகே, நல்லா பாருங்க. temp equal to 6, freezing equal to 0, raining equal to false, hail equal to true. ஓகே, இதெல்லாம் என்ன கிளைமேட் என்ன இதுன்னு கூட பார்க்க வேண்டாம். நம்ம கண்டிஷனை பார்ப்போம். hail equal to true, அப்போ ட்ரூ வந்துருச்சு. equal to raining. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். equal to raining. raining வந்து என்னது? ஃபால்ஸ். ட்ரூ equal to false. கண்டிப்பா அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஓகே, ஸோ ட்ரூ equal to false கிடையாது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆர் temp less than freezing, அதுவும் வந்து ஃபால்ஸ். கரெக்டா? ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ், அதோட அவுட்புட் வந்து என்னது? ஃபால்ஸ். அப்போ பேர்ட் வெதர் வந்து வர சான்ஸ் கிடையாது. ஓகே, அப்புறம் இஃப் temp greater than freezing, எஸ் temp வந்து greater than freezing, அப்போ வந்து என்னது? நாட் ஃப்ரீசிங். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாட் ஃப்ரீசிங் வர சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்டேட்மெண்டோட அவுட்புட் சின்ன ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டோட அவுட்புட் எடுத்து மொத்த ஸ்டேட்மெண்டோட அவுட்புட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஹெயில் equal to raining சொல்லும்போது ஹெயில் ட்ரூ, raining ஃபால்ஸ், அப்போ அதோட அவுட்புட் வந்து என்னன்னா ஃபால்ஸ். temp less than freezing கிடையாது, ஆக்சுவலா greater than freezing. அப்போ வந்து என்ன இருக்கு உங்களுக்கு? அங்கேயும் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னது? ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வர சான்சஸ் கிடையாது. கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ நாட், ஸோ அவன் எழுதியிருக்க மாதிரி தான் எழுதணுமா? நாட் freezing. Okay, yes, continue. So we got 3 star for this also. Continue. Recall that we can have multiple if statement in the same program. Yes, you have multiple if statement. இப்போ இந்த multiple if statement ரன் ஆகணும்னா எந்த வேல்யூ போட்டா ரன் ஆகும்? டக்குன்னு சொல்லுங்க. 40. That's it. Okay, instead of using multiple if statement, we chain multiple condition together using else if. Okay, இப்போ if statementல இருந்து அடுத்து அப்கிரேட் ஆகி வர்றான். ஓகேவா? ஸோ அப்கிரேட் ஆகி வரும்போது என்ன சொல்றான் அப்படின்னா,
நீங்க யூஸ் பண்ற மாதிரி வெறும் if ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. there is another one called else if. ஓகே, ஸோ else if இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் if கண்டிஷனுக்கு பதிலா. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா நத்திங் இஸ் அ டிஃபரெண்ட். ஸோ இதுல வந்து ஒரே ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இஃப் கண்டிஷன் இருக்கும்போது எல்லா இஃப்க்குமே வெரிஃபை பண்ணி ரன் ஆகும். ஆனா இங்க வந்து என்ன செய்யும் அப்படின்னா எல்லா எல்ஸ் இஃபையும் ரன் பண்ணாது. ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அங்கோட முடிச்சுட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆயிருச்சு அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அடுத்து எல்ஸ் இஃபையோ எல்ஸையோ பார்க்காது. சரிங்களா? ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நம்ம 14 ட்ரை பண்ணும்போது என்ன செஞ்சுச்சு, எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுச்சு. பட் இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, 14 போட்டிருக்கேன், ரன். என்ன சொல்லியிருக்கு, வெரி ஹாட் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? மற்ற இதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கா? கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு என்னுடைய கண்டிஷனை. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு, மற்ற ஸ்டேட்மெண்ட்லாம் வேண்டாம் அப்படின்னா அது என்ன செஞ்சிடும், விட்டுடும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப், இல்லாட்டா நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப். அப்போ எல்ஸ் இஃப் வந்து எங்க யூஸ் ஆகும்னா எப்போ உங்க இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ நீ அடுத்தடுத்து வேற வேற கண்டிஷனை வெரிஃபை பண்ணணும்னா எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இங்க temp ஈக்குவல் டு 30, இஃப் temp greater than 0 இருந்துச்சுன்னா இது பண்ணு, எல்ஸ் இஃப் temp greater than -100 இருந்துச்சுன்னா இதை பண்ணு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட அவுட்புட் வந்து என்ன வரும் சொல்லுங்க. ரன் பண்ண போறேன், என்ன அவுட்புட் வரும்? நாட் ஃப்ரீசிங் வார்ம் தென் நாட் இஸ் ரெண்டுமே வரும். ஓகே ஓகே, நான் முதலே சொன்ன மாதிரி தான் else if வந்து என்ன செய்யும், it never run all the if conditions. ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா it will break the chain. அந்த செயினை வந்து பிரேக் பண்ணிடும். நீங்க if போட்டு யூஸ் பண்ணும்போது அந்த செயின் பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா ifன்றது வந்து ஒரே லெவல்ல இருக்கிறது. ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. if சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த பிளாக், அது சாட்டிஸ்ஃபை ஆகாதப்பதான் it will go to the next block. ஓகேங்களா? ஸோ அதுதான் else if-க்கும் நார்மலா மல்டிபிள் if-க்கும் யூஸ் பண்றதுக்கு டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சுல தெளிவா? ஓகே, குட். நெக்ஸ்ட். ஸோ என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதுல்ல உங்களுக்கு? கேக்குது. ஓகே. வாட் டஸ் திஸ் ப்ரோக்ராம் அவுட்புட், இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. நான் இன்னைக்கு பாட்டு போடுறேன். Freezing. Temp equal to 0. Okay. Sorry. This program output nothing. Correct. ஏன்னா 0 less than or equal to 0 இருந்துச்சுன்னா 0 equal to 0 வந்து ஃப்ரீசிங் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து கிரேட்டர் தானா இருக்கு. சாரி, நான் இது லாஸ்ட் இது Okay. Cool. No issues. Okay, it's correct. Excellent. Okay, so condition எதுமே satisfy ஆகட்னா it never return anything or it never print anything. Okay, so இப்போ இதோட அவுட்புட். So there is an error in the program. Can you figure out what line அந்த எரர் வந்து எந்த லைன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, ப்ரோக்ராமும் கொடுத்துருக்காங்க, எந்த லைன்ல எரர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலே ஒண்டர்ஃபுல் கொஸ்டின். சின்ன கொஸ்டினா இருந்தாலும் நச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரியான கொஸ்டின். இது மாதிரியான கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். செகண்ட் லைன் 2, ஏன்னா if இல்லாம அதுக்குள்ள else if வந்துச்சு. ஓகே அக்கா, உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஃபர்ஸ்ட் if அப்படிங்கிறது சின்டாக்ஸ் தானே. ifக்கு கீழே else if வரணும் அப்படிங்கிறது சின்டாக்ஸ். ஓகே, else if இல்லாம else if வந்திருக்கு. அதனால ஓகே, எஸ், இட்ஸ் கரெக்ட். அப்ப else ifன்றது வந்து எப்படி வரும், ஒரு if இருந்தா தான் வரும். else வந்து ஒரு if இருந்தா தான் வரும். ஓகேங்களா? else if-ஓ else-ஓ. ஸோ if இல்லாம else if-உம் else-உம் வர வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, order the lines so that the program prints warm. ஓகே, ரெண்டு பேருமே ஒரு 1 minute யோசிங்க. அதுக்கப்புறம் யார் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றீங்களோ அவங்க சொல்லுங்க.
ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் ஈக்குவல் டு 82. செகண்ட் வந்து இஃப் ஹாட் கிரேட்டர் தென், ஓகே, அப்புறம் கிரேட்டர் தென்னா இருந்துச்சுன்னா வெரி ஹாட். எல்ஸ் இஃப் குள்ள ஹாட் கிரேட்டர் தென் 80 பிரிண்ட் வார்ம். கரெக்டா இந்த ஆர்டர்ல வேற ஆர்டர் மாத்தணுமா? 100 the first Hot if equal to statement 80. பாத்தீங்கன்னா ஹாட் வந்து 100 greater than 100 greater than தான் வரும் 90. ஓகே, print very hot. 100க்கு மேல போச்சுன்னா ஹாட் தான் ரொம்ப. else if hot இந்த இடத்துல வந்து சாரி 82 இல்ல warm. வார்ம் வந்து சொல்லுங்க. இப்ப இருக்கதே கரெக்ட் தான். இப்ப இருக்கிறதே கரெக்ட் தானா? கரெக்ட்னு உங்களுக்கு தெரியலையாக்கா? இது இப்ப இருக்கிறது ஏங்கா ஹாட் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 19 இருக்கு. 82 வந்து கிரேட்டர் தானா? இல்ல 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 இல்ல. அப்ப எல்சிஃப் போயிடும். எல்சிஃப்ல வந்து என்ன செய்யும்? ஆமா, else if Greater than. ஆமா, அப்ப பிரிண்ட் வார்ம் பண்ணிடும். நமக்கு வார்ம் தானே வேணும். கரெக்ட் தானே? ஓகே, இட் இஸ் சால்வ்ட். இட்ஸ் கரெக்ட். ஓகே, வி கம்ப்ளீட். இப்போ if else if போர்ஷன் வந்து முடிச்சாச்சு. ஓகே, சோ அடுத்து கண்டினியூ. we can add can an else condition to the end of if block. When the if condition is false, the code in the else block will be executed. so எப்போ ஒரு if statement ஓட false வருதோ அப்போ வந்து உங்களுடைய else statement வந்து ரன் ஆகும். ஒன்னு. இன்னொன்னு வந்து எப்போ உங்களுடைய if else if இந்த கண்டிஷன் எல்லாமே ஃபெயில் ஆகுதோ அப்பையும் உங்களுடைய else statement வந்து ரன் ஆகும். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த if பிளாக்குள்ள if else பிளாக்குள்ள வரும்போது மற்ற எல்லா கண்டிஷனும் ஃபெயில் ஆகும்போது டிஃபால்ட்டா ஒரு கண்டிஷன் ரன் ஆகணும். எல்லாமே ஃபெயில் ஆகும்போது தான், ஓகேங்களா? ஸோ ரன் ஆகணும் அப்படின்னா எல்ஸ் போர்ஷன் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க வந்து நான் எல்ஸ் போர்ஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா என்ன வேல்யூ கொடுத்தா வரும்? டெம்புக்கு என்ன வேல்யூ கொடுத்தா எல்ஸ் ரன் ஆகும்? 0 கொடுத்தா? 0 மட்டும் கொடுத்தா போதுமா? இல்ல 10 கொடுத்தா கூட வருமா? 10 கொடுத்தா கூட வரலாம். யா, ஓகே. சோ கண்டிஷன் பிரகாரம் 0 கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம். ஓகே, சோ நான் இப்ப என்ன செஞ்சிட்டேன்? 0 ன்னு கொடுத்துட்டேன். யா, ஓகே. அடுத்து we can combine if, else if and else together in a single chain of condition. ஓகே, நான் தெளிவா யூஸ் பண்றேன் பாருங்க, சிங்கிள் செயின் ஆஃப் கண்டிஷன். ஓகே, சிங்கிள் செயின் சொல்லும்போது அங்க ஏதாவது ஒரு இதுதான் பாசிபிள் அந்த செயின்ல, ஓகேவா? ஒன்னு இஃப் பாசிபிள் இல்ல எல்ஸ் இஃப் பாசிபிள், இது ரெண்டும் இல்ல அப்படின்னா எல்ஸ், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப இங்க எல்ஸ் வந்து வரணும் அப்படின்னா என்ன வேல்யூ கொடுத்தா வரும்? Five. ஓகே, so if temp வந்து greater than 30 இல்ல அது less, temp greater than 10 இல்ல less, so else தான் run ஆகும். It's fine, correct. Okay, so what is the output of this program? சொல்லுங்க. It's not raining. Okay, சின்னசாமி உன்னுடைய ஆன்சர்? warm. How? temp greater than 10 இருந்தா தானே warm வரும். temp equal to 0 ல இருக்கு, அப்ப else குள்ள போய்டும். அடுத்து raining equal to true ஆன்னு பார்த்திருக்காங்க, அதுவும் கிடையாது, அப்ப else குள்ள போய்டும். அப்ப else வந்து என்னது? it is not raining.
solve. Okay. Mm. Okay. Can you arrange the line so that the program is valid? ரொம்ப சிம்பிள். இப்ப சொன்ன மாதிரி அவன் வந்து கரெக்டான ஒரு லைனை மட்டும் மாத்த சொல்றான். ஓகே. ஓகே. fill in the blanks to make this program print coldன்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ என்னென்ன இதெல்லாம் போடணும்? ஸோ கண்டிப்பா வந்து ஒரு எல்ஸ் போர்ஷன் போடணும். எல்ஸ் போர்ஷன் போட்டாச்சு. டெம்புக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும், கண்டிஷன்ல என்ன வேல்யூ கொடுக்கணும் சொல்லுங்க. ரொம்ப நேரம் யோசிக்க கூடாது. temp equal to ஒரு வேல்யூ அப்பனே temp equal to 0 10. That's it. Okay, continue. ஸோ இப்போ இஃபோட கண்டிஷன் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன கொண்டு வரான்னு பார்க்கலாம். லெட்ஸ் see. ஓகே, இப்போ வந்து லிஸ்ட்டுக்குள்ள போயிட்டான். சரி, ஓகே. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, ஸோ நீங்க இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷனுக்கு கூடிய எல்லா லெவலையும் ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எல்லா லெவலையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிகினிங், அதாவது பைத்தானோட அந்த பிகினிங்க்கு வந்து நீங்க படிச்சீங்க தெரியுமா, அது ஃபுல்லா உங்களுக்கு தெளிவா தரவாயிடும். சரியா? முடிச்சுட்டு எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு லெவலும் முடிக்கும் போது எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்கீங்கன்ற ஸ்கிரீன்ஷாட் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இது ஒவ்வொரு லெவல் முடிக்கும் போது ஒரு ஸ்டார் காமிக்கிறான்ல, ஸோ அந்த ஸ்டார்ஸ் வந்து நீங்க என்ன செய்யுங்க, கண்டிப்பா நீங்க வந்து ஷேர் பண்ணணும். ஓகேவா? எனக்கு என்னோட நல்லா பிடிச்சிருக்கு, அதனால கொஞ்சம் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்களும் கொடுத்துருக்கான் பாருங்களேன். ஸோ நீங்க வந்து டைரக்டா என்ன செய்யலாம், ஜம்பும் பண்ணலாம் ஒவ்வொரு லெவலுக்கு. பிளஸ் வந்து ஏகப்பட்ட லெவல் கொடுத்துருக்கான். ஸோ அட்வான்ஸ் பைத்தான் வரைக்கும் கொடுத்துருக்கான். ஸோ இட் இஸ் அ குட் ஒன் ஆக்சுவலி. ரொம்ப சின்ன லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா சொல்லி லிஸ்ட் ஃபங்க்ஷன், டிக்ஷனரி ஃபங்க்ஷன்ஸ், அடுத்த சேலஞ்ச் லூப் வச்சு தான் மெயின் சேலஞ்ச் 2 கொடுத்துருக்கான். அடுத்து வந்து சேலஞ்ச் 4. ஸோ இதை நீங்க பார்த்தாலே என்னைய பொறுத்தல வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ரெடி ஃபார் பைத்தானுக்கு வந்து ரெடி. ஓகே. ஸோ இந்த PY அப்படின்ற அந்த அப்ளிகேஷனோட இதை வந்து யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ நான் அதோட லிங்க் வந்து என்ன செய்யறேன், உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 105 ஸ்டார்ல வந்து 27 ஸ்டார்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஓகே, உங்களோட சேர்ந்து படிச்சு வாங்கிட்டேன் நான். ஓகே, 30 ஸ்டார்ஸ் வாங்கினா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டத்தை எடுத்துக்கலாம். ஸோ ஈஸியா ஒரு சின்ன பசங்களுக்கு வந்து அழகா அவங்க விளாடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் இதை நம்மளும் என்ன செய்யலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஓகே, எனி கொஸ்டின்? பேசிக்கா வேற ஏதாவது கான்செப்ட் நம்ம நீ தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கா பைத்தான்ல? இப்போ இது வரைக்கும் பார்த்தது இல்ல. ஸோ அந்த இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் நம்ம வந்தோம்ல, அதுலயே வந்து பேசிக் ஓரளவு முக்கியமான விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலா. சரியா? இதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அதெல்லாம் வந்து மறுபடியும் என்ன சொல்லணும்னா அசைப்படணும். இப்போ எப்படி ஒரு மாடு வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதை என்ன செஞ்சுக்கணும்னா வச்சுக்கும் ஒரு ஓரத்துல. ஈவன் மாடும் சரி, எல்லா மிருகங்களும் சரி, ஒரு ஓரத்துல வந்து வச்சுக்கும். ஒன்ஸ் ஒரு இடத்துல வந்து உட்காரும்போது அதை அசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே போலதான் இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த முன்னாடி போன எல்லா ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாத்துலயுமே பைத்தானை பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. ஒரு ஃபுல் சைக்கிள் வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணணும் அப்படின்னா, அதை எல்லாத்தையும் அசைப்படணும். அதுக்கு வந்து இந்த மாதிரியான அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றது கண்டிப்பா இங்கிட்டு தான் போகணுமா, கண்டிப்பா இந்த மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ நான் இது மாதிரி பார்த்தேன் ஆக்சுவலா. இதுல வந்து இன்னும் 2-3 இதெல்லாம் இருக்கு. பைத்தான் சம்திங் லைப்ரரிஸ், இது வந்து கொஞ்சம் ரீட் ஃபைல்ஸ். ஓகே, இது வந்து கோடு மாதிரி வராம எப்படி வந்திருக்கு, இது வந்து வேற பைத்தான் லேப் ஐயப்பன் கண்டினியூ. ஓகே, பைத்தான் பேசிஸ் இந்த இருக்குல்ல. ஸோ இதுலயே வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து இதே மாதிரி இங்க வந்து என்ன டேப் பண்ணா என்ன வரும். ஓகே. ஸோ நம்ம ப்ரீவியஸா பார்த்த அந்ததோட ஒரு சின்ன 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 சாம்பிளா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கான். ஓகே. டேட்டா கேம்ப்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், அந்த மாதிரியான விவரங்கள் எல்லாமே இந்த டேட்டா கேம்ப்ல மோஸ்ட்லி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இதை யூஸ் பண்ணுங்க, இந்த பைத்தான் PYன்னு இருக்குல்ல. ஸோ இந்த PY இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுங்க. நான் அந்த அப்ளிகேஷனோட நேம், அதோட ஆண்ட்ராய்டு ஆப்போட லிங்க், ஐபோனோட லிங்க், இது ரெண்டையும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேவா? இதுல பைத்தான் மட்டும் கிடையாது, there is other languages also there. ஸோ நீங்க கத்துக்கலாம், HTML கத்துக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் கத்துக்கலாம். ஸோ ஏன்னா கொஸ்டினாவும் ஆன்சராகவும் இருக்கும்போது தான் நமக்கு அது புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்றது வந்து ஞாபகம் இருக்கும். ஒரு
தியரட்டிக்கல் ஒரு டுட்டோரியலாவோ அல்லது வந்து ஒரு எக்ஸசைஸாவோ இருந்துச்சு அப்படின்னா சில நேரத்தில் நமக்கு புரியும், சில நேரத்தில் அது புரியாது. நம்ம எங்கேயோ போய் லேக் ஆகி நின்றுட்டு இருப்போம். இப்போ இங்கன்னா நம்ம லேக் ஆக மாட்டோம், நம்ம மூவிங் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால தான் இதை யூஸ் பண்றது வந்து பெஸ்ட் ஹேபிட். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்த செஷன் வந்து நீங்க என்ன செஞ்சிருக்கணும், கண்டிப்பா அட்வான்ஸ் வரைக்கும் போயிருக்கணும் பைத்தான்ல. ஓகே, ஸோ இவங்க வந்து என்னென்ன வச்சிருக்காங்க பாருங்க, பிரிண்டிங், டேட்டா டைப்ஸ், லாஜிக் அண்ட் கண்டிஷனல், லிஸ்ட், டிக்ஷனரிஸ், கிளாஸஸ், லூப்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டீங்கன்னா நம்ம அடுத்ததை வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து என்னன்னா அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நான் இதே மாதிரி இன்னொரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனு, அப்புறம் கிளாஸஸ், ஃபங்க்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சிலதெல்லாம் இருக்கு. நான் அதை உங்களுக்கு அடுத்த செஷன்ல வந்து நான் அதை இன்ட்ரோ கொடுக்குறேன் அந்த அப்ளிகேஷனை. சரிங்களா? ஸோ நீங்க அடுத்த செஷன்ல இருந்து என்னன்னா அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்த செஷனோட வி வில் வைண்ட் அப் ஓவரால் பைத்தான் கிளாஸ். ஓகே, ஸோ உங்களுடைய டவுட்ஸ் இருக்கிறதும் உங்களுக்கு ஃபீல் பண்றதும் இந்த இதெல்லாம் கான்செப்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ அப்படின்றதெல்லாம் நீங்க எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி அனுப்புங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்கோட வைண்ட் அப் பண்றதுனால உங்களுடைய ஏதாவது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியாது இல்லை புரியாதது ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தையும் நம்ம சேர்த்து டிஸ்கஷன் பண்ணலாம். ப்ளஸ் எனக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்ச விஷயத்தையும் நான் உங்களுக்கு முன்னாடியே ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இந்த செஷன் நல்லா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இன்டராக்டிவாவும் இருந்துச்சு. ஏன்னா நீங்க கொஸ்டின் ஆன்சர் கேட்கிறப்ப எங்களுக்கும் வந்து சுறுசுறுப்பா மூளை வந்து இதுவா அதுவா நல்லா யோசிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனா இருந்துச்சு. ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சு. நிறைய விஷயம் நம்ம அந்த பூலியன்லாம் கொஞ்சம் வந்து யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்க்ரூ அப் பண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே, சரி, ஓகே. ரியலி யூஸ்ஃபுல். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். பிளாக்லின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதாவது பிளாக்லி பைன்னு சொல்லிட்டு. அதை நான் ப்ரௌஸ் பண்ணி காமிக்கிறேன். லெட்ஸ் வெயிட். பிளாக்லி. ஸோ இது வந்து என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ உங்க வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கூட சொல்லுங்க. இது நான் மொபைல் வியூல வைக்கலையா, ரெக்வெஸ்ட் ஃபார் மொபைல் சைட். ஓகே, இதுதானே அதோட லிங்க். ஓகே, பிளாக் பிஒய். ஸோ பிளாக் பிஒய்னு இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கமாண்ட் இருக்குன்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறல அப்படின்னா இங்க வந்து பிளாக்ஸா வச்சிருப்பான். ஆக்சுவலா ட்ரை எடிட்டர்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவன் காமிப்பான் ஆக்சுவலா உங்களுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்டோட சிண்டெக்ஸ் வந்து எப்படி வரும், இந்த சிந்தட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இஃப் போடுறோம், இஃப்க்கு அப்புறம் என்ன கொடுக்கணும், லாஸ்ட்ல எப்படி முடிக்கணும், ஸோ அந்த மாதிரி அந்த நோட்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் ஆஃப் கோடா கொடுத்துருப்பான். லோட் ஆகிட்டே இருக்கு ரொம்ப நேரம். ஸோ அதை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த பிளாக், இப்போ சின்ன பிள்ளைங்க பில்டிங் பிளாக்ஸ் விளாடுவாங்கல்ல, லைக் சின்ன சின்ன பில்டிங் பிளாக்ஸா எடுத்து அட்டாச் பண்ணி ஒரு டிசைன் வர வைப்பாங்கல்ல, அது மாதிரி இங்க வந்து என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சு இதுக்கு அடுத்து என்ன வரணும் அப்படின்றத வேற ஒரு சிம்பிள்ல கொடுத்துருப்பான். இந்த ரெண்டு சிம்பிளை அட்டாச் பண்ணாதான் அட்டாச் ஆகும். சரியா? ஸோ அது மாதிரி சிந்தட்டிக்கல் இஷ்யூஸை வந்து சார்ட் அவுட் பண்றதுக்காக பிளாக் பிஒய்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இது ஆன்லைன்ல இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இதுல ரெண்டு விதமாவும் ட்ரை பண்ணலாம். நீங்க கோட் அடிச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல இந்த பிளாக்ஸை எடுத்து வச்சும் நீங்க என்னன்னா அதுக்குரிய கோடை தெரிஞ்சுக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன செய்யறேன் அப்படின்னா அவுட்புட்ல போறேன், பிரிண்ட்னு எடுத்து வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு பிளாக். சரியா? இப்போ இந்த பிளாக்ல வந்து இந்த மாதிரி சிம்பிள் இருக்க தான் அட்டாச் பண்ண முடியும். நான் என்ன செய்யறேன்னா வேல்யூஸ், அடுத்து வேல்யூஸ்ல போறேன். இப்போ இந்த மாதிரி சிம்பிள் இங்க இருக்கு. அப்போ இதை கொண்டு வந்து நான் இங்க இப்படி அட்டாச் பண்ணனா அட்டாச் ஆயிக்கும். ஸோ இப்போ நான் இதுக்குள்ள என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் அடிக்கிறேன். என்ன அடிக்கிறேன்? ஹலோ வேர்ல்டு. ஓகே, ஸோ இப்போ நான் அடிச்சிட்டேன். சரியா? ஸோ இப்போ நான் என்ன இங்க வந்து பிளாக் எடுத்து வச்சுட்டேன், அந்த பிளாக் உடைய கோடு வருது. பிளஸ் நான் என்ன செய்யலாம்னா ரன் பண்ணியும் பார்க்கலாம். இப்போ இதை ரன் பண்ணனா எனக்கு என்ன செய்யும், கன்சோல்ல ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு சிந்தட்டிக்கலா ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளாக் பிஒய் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ சிந்தட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து என்ன செய்யணும்னா ஸ்டார்ட் அவுட் பண்ணிடும். ஸோ இது வந்து எப்படின்னா அந்தந்த பிளாக்குள்ள அவன் ஒரு டிசைன் போட்டிருப்பான், அதை தான் நீங்க எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே அப்போ இதுக்குள்ள இது வரணும், இதுக்குள்ள இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சிந்தட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கு. ஸோ லாஜிக்கல் இஷ்யூ இது வந்து சார்ட் அவுட் பண்ணாது. ஸோ உங்க வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்களோ அவங்களுக்கும் இது சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? அவங்களும் கத்துக்கிற முடியும். இதை வச்சு சின்ன சின்ன விஷயங்களை அவங்க கத்துக்கிட்டு ரன் பண்ணி பார்க்க முடியும். அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆர்வமாவும் இருக்கும்.
நம்மளாம் அந்த இன்புட் பார்த்தோம்ல, இப்போ இன்புட்னு ஒன்று இருக்கு, வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த இன்புட்டை வந்து இந்த பிளாக்கை டெலீட் பண்ணிட்டு, ஸோ டெலீட் பண்ணிட்டேன். அப்படி தூக்கி போட்டோம்னா டெலிட் ஆயிரும். இன்புட்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த இன்புட்குள்ளுக்கு வந்து என்டர் யுவர் நேம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கோடு காமிக்கும் கீழே. இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். என்ன கேட்குது? ஒரு பாப்அப் கேட்குதா? இப்போ ஐயப்பன் நான் என்டர் பண்ணுறேன். என்டர், இட் வில் பி ரிட்டன் ஐயப்பன். அதை தான் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பண்ணியிருக்கேன். ஒரு இன்புட்டை யூசர்ட்டேருந்து வாங்கிட்டு அந்த இன்புட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி சின்ன பசங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்னா பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளையாடக்கூடிய பசங்களுக்கு நீங்கள் சின்ன இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யலாம்னா இது மாதிரி இருக்குது, இதை வச்சு இப்படி இப்படி அட்டாச் பண்ணா இது மாதிரி வரும், இப்படி அட்டாச் பண்ணா இது மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தட்டிக்கல் ஸ்கில் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது சொல்லணுன்றக்காக சொன்னேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இருக்கு. ஓகேங்களா? Thanks for the useful info, bro. ஓகே, Thanks for sharing us. ஓகே. ஸோ நீங்க முக்கியமா அடுத்த செஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ரியல் டைமா சில ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. இல்ல இந்த ப்ரோக்ராம்லாம் எப்படி சால்வ் பண்றது, இல்ல இந்த ப்ரோக்ராம்லாம் எப்படி நம்ம பண்றது அப்படின்ற விஷயத்தோட நீங்க வரணும். அந்த லிஸ்ட்டை நீங்க கொண்டு வரணும். அதுதான் அடுத்த ப்ரோக்ராம்ல அடுத்த செஷன்ல வந்து நம்ம முக்கியமா பண்ணக்கூடிய விஷயம். ஓகேங்களா? Okay, bro. கண்டிப்பா. Sure. ஓகே, ஓகே. ஸோ வி வில் சி நெக்ஸ்ட் செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல இன்னும் ஒரு டிஃப்ரெண்டான அப்ளிகேஷனோட, அதுவும் டிஃப்ரெண்டாக இது மாதிரி ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷனோட, ரெகுலர் எக்ஸ்பிரஷன், மற்ற முக்கியமான கிளாஸு, ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஈவன் ஃபைல் கான்செப்டும் சேர்த்தே நம்ம பார்க்கலாம். இனி ஃபைல் கான்செப்ட் நம்ம பார்க்கல. ஃபைல் கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒரு இன்டர்மீடியட் லெவல் பர்சனுக்கு. ஸோ ஃபைல் கான்செப்ட், கிளாஸு, ரெகுலர் எக்ஸ்பிரஷன், இந்த மூணையும் நம்ம ஒரு சேர பார்க்கலாம். ஃபைல் கான்செப்ட்ல வந்து என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரம் வந்து ஒரு அப்ளிகேஷன் வச்சு இது மாதிரி ட்ரை பண்ணுவோம். அடுத்த ஒரு மணி நேரம் வந்து ரியல் டைம்ல வந்து ஒரு லாக் ஃபைல் இருக்கு, அப்போ அந்த லாக் ஃபைலை ரீட் பண்ணி ரெகுலர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி அதை சில வேணுன்ற டேட்டாலாம் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து அப்புறம் நம்ம யூஸ் பண்ற மாதிரியான அந்த கான்செப்டை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, எனக்கு ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நான் இன்னும் நான் ரொம்ப ஃப்ராங்கா சொல்றேன், ரெகுலர் எக்ஸ்பிரஷன், ஃபைல்ஸ், அப்புறம் கிளாஸஸ், இது எதுவுமே நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கவே இல்லை. அதனால இந்த ஒரு வாரம் உங்களுக்கு டைம் இருக்கு. பிளஸ் வந்து நீங்க இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அந்த லெவல் வரைக்கும் போயிருவீங்க. ரொம்ப ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண அப்ளிகேஷன் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்க நான் முடிச்ச லெவல் வரைக்கும் வந்துருவீங்க. ஈவன் அதை விட கிராஸ் பண்ணி போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? சோ நீங்க கண்டிப்பா நீங்க ஒவ்வொன்றும் முடிக்க எவ்வளவு ஸ்டார் வாங்கிருக்கீங்கன்றத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புறீங்க. ஓகே ஓகே கேன். ஓகே ஓகே so then we will close the session. ஹோம்வொர்க் நிறைய கொடுத்துட்டீங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிற டயத்துல இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? just for fun தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே 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 கண்டிப்பா. Okay, bye bye. Okay, bye. Bye, Happy holidays. Okay, bye.